இறைவனுடைய கருணையினாலே கந்தர் அலங்காரம் என்று சொல்லக்கூடிய தலைப்பில் இன்றைய தினத்தில் அடியேனுடைய நாள் 4வது நாள். 3 நாள் நிறைவடைந்திருக்கிறது. 4வது நாள் இன்றைய தினத்தில் மார்கழி மாசம் அமாவாசை திதி என்று சொல்லக்கூடியது. இன்றைய தினத்தில் அனும ஜெயந்தி என்று சொல்லுவார். மார்கழி மாசம் அனும ஜெயந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. மார்கழி மாசத்துல அமாவாசை திதியில ஆஞ்சநேய சுவாமிகள் வாயு புத்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய வாயு தேவனுக்கும் அஞ்சனை அப்படின்னு சொல்லக்கூடியவருக்கும் அவதாரம் செய்த ஒரு நாளாக இன்றைய தினம் கருதப்படுகிறது. அந்த ஆஞ்சநேய சுவாமிகள் என்று சொல்லக்கூடியவர் யாருடைய அம்சமாக அவதாரம்? ஒரு 10 நிமிஷம் அனும ஜெயந்தியை பற்றி சிந்தித்து விட்டு கந்தர் அலங்காரத்துக்கு போவோம். ஏன்னு கேட்டா, அந்த ஆஞ்சநேய சுவாமிகளுடைய அம்சம் யாருடையதுன்னா சிவபெருமானுடைய அம்சமாகத்தான் ஆஞ்சநேய சுவாமிகளுடைய அவதாரம். அதனால சிவபெருமான் ஒருவேளை நினைச்சுப்பாரு, இன்னைக்கு அனும ஜெயந்தியாச்சே, கொஞ்சம் என்னை பத்தி சொல்லி இருக்கலாமே அப்படின்னு அவர் கேட்டுக்கிட்டதுக்காக நானும் சொல்லிடுறேன். ஏன்னா அவர் நினைப்பார் இல்லையா, என் சரித்திர கதையை கொஞ்சம் சொல்லலாமே அப்படின்னு. அதனால அனும ஜெயந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அனும ஜெயந்தி இன்றைய தினத்தில் அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்றாக ஆரியற்காக ஏகி, அஞ்சிலே ஒன்று பெற்ற நன்மை கண்ட எல்லாரூரி, அஞ்சிலே ஒன்றை வைத்து அவன் எம்மை அழித்து காப்பான் அனுமானே. ஆஞ்சநேய சுவாமிகள் கிட்ட போனா அந்த பாட்டு படிக்கும். பஞ்சபூதத்தினுடைய வடிவமாக ஆஞ்சநேய சுவாமிகளுடைய அவதாரம் என்பதை கம்பர் நமக்கு அருளி கொடுத்திருக்கிறார். சரி, ஆஞ்சநேயருக்கு என்ன சிறப்பு? சுந்தரகாண்டம் அப்படின்ற சுந்தரகாண்டத்தில் சீதையும் ராமரும் பிரிந்த பொழுது ராமரையும் சீதையும் சேர்த்து வைத்த ஒரு பெருமானாக அந்த அழகான காண்டத்திற்கு சுந்தரகாண்டம் அப்படின்னு பெயர். எல்லாரும் காது கொடுத்து ஒரு 5 நிமிஷத்துல உங்களுக்கு சுந்தரகாண்டம் சொல்ல போறேன். அதாவது கதையா இல்லை, ஒரு எழுத்தினுடைய வடிவத்துல உங்களுக்கு அந்த சுந்தரகாண்டம் இருக்கு. எல்லாருமே போய் நெட்ல போயிட்டு 5 நிமிடம் சுந்தரகாண்டம்னு படிச்சீங்கன்னாவே, டைப்பிங் போட்டீங்கன்னாவே உங்களுக்கு வந்துடும். பெருசா சுந்தரகாண்டத்தை படிக்க முடியாதவர்களுக்கு ஷார்ட்டா சுருக்கி கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக சொல்றோம்னா, குழந்தை இல்லையா சுந்தரகாண்டம் படிக்கலாம், கல்யாணம் ஆகலையா சுந்தரகாண்டம் படிக்கலாம், வேலை இல்லையா சுந்தரகாண்டம் படிக்கலாம். அதே மாதிரி வாழ்க்கையில துன்பத்தினுடைய கடைசி எல்லைக்கு போயிட்டீங்களா, அந்த எல்லையிலிருந்து மீண்டும் திரும்பி உங்க வாழ்க்கையில சந்தோஷமாக இருப்பதற்கு அடிப்படையா ஒரு 5 நிமிஷம் நீங்க தினமும் இத பாராயணம் பண்ணீங்கன்னாவே உங்க எல்லாருக்கும் இந்த சுந்தரகாண்டத்தினுடைய சிறப்பு திருவருள் எளிமையா கிடைக்கும். அப்பேற்பட்ட ஒரு சிறப்பு உங்களுக்கு சுந்தரகாண்டத்தை ஒரு 5 நிமிடத்துல கொடுக்குறேன். அந்த 5 நிமிடம் சுந்தரகாண்டம் என்று பெயர் சொல்லுவார். இதை சுகம் தரும் சொர்க்கம் என்று மனதில் கொள்ளுவார். கண்டேன் சீதையை என்று காகுஸ்தனிடம் சொன்ன கருணை மிகு ஸ்ரீ ராம பக்த ஆஞ்சநேயர் பெருமை இது. அஞ்சனை தனையன் அலைகடல் தாண்டவே ஆயத்தமாகி நின்றார். அப்படி நின்ற பொழுது ராமாயணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராமநாமத்தை சொல்லிக் கொண்டு அதாவது ராட்சசர்கள் மனை நோக்கி ராஜ கம்பீரத்தோடு ராமதூதர் செல்கிறார். அங்கதனும் ஜாம்பவானும் அனைத்து வானரங்களும் அன்புடன் விடை கொடுத்து வழி அனுப்பி, வானவர்கள் தானவர்கள் இந்திராதி தேவர்கள் வழியெல்லாம் நின்று பூமாலை பொழித்து மைனாக பர்வதம் மாருதியை உபசரிக்க, மகிழ்வுடன் மாருதியும் மைனாகத்தை திருப்தி செய்து சுரசியை வெற்றி கண்டு சிம்ஹியை வதம் செய்து சாகசமாய் சமுத்திரத்தை தாண்டி இலங்கை சென்றார்.
இடுக்காக பேசிய இலங்கை தேவதையை இடக்கையால் தண்டித்து விட்டு இதயத்தை கலக்கினார். அழகான இலங்கையில் அன்னை ஜானகியை அங்கும் எங்கும் தேடி அசோக வனத்தில் கண்டார். சிம்சுவா மரத்தடியில் ஸ்ரீ ராமனை தியானம் செய்த சீதா பிராட்டியை கண்டு சித்தம் கலங்கினார். ராவணன் வெகுண்டு அந்த ராட்சசர்களை அரண்ட வைத்து வைதேகி கலங்கிட வந்தான் துயர் துடைக்க ராமதூதர். கனை ஆழியை கொடுத்து ஜெயராமன் சரிதம் சொல்லி சூடாமணியை பெற்றுக்கொண்ட சுந்தர ஆஞ்சநேயர் அன்னையின் கண்ணீரை கண்டு அரக்கர் மேல் கோபம் கொண்டு அசோக வனம் அழித்து அனைவரையும் ஒழித்தார். அப்படி அனைவரையும் ஒழித்து விட்டு பிரம்மாஸ்திரத்தினால் பிணைக்கப்பட்ட ஆஞ்சநேய சுவாமிகள் பட்டாபி ராமன் தன் பெருமையை எடுத்துரைக்க வெகுண்ட இலங்கை வேந்தன் வையுங்கள் தீ வாளுக்கு என்றார். வைத்த நெருப்பினான் வேந்தே இலங்கை நகர், வெந்ததே இலங்கை நகர். அரக்கனின் அகந்தையை அழித்திட்ட அனுமனும் அன்னை ஜானகியிடம் அனுமதி பெற்றுக் கொண்டார். ஆகாய மார்க்கத்தில் ஆஞ்சநேய சுவாமிகள் தாவி வந்தார். அன்னையை கண்டுவிட்ட ஆனந்தத்தில் மெய் மறந்தார். ஆறாத சோகத்தில் இருந்த ராமரிடம் ஆஞ்சநேயர் கைகூப்பி வணங்கி கண்டேன் சீதையை என்றார். நடந்த கதையெல்லாம் சொல்லாம பார்த்த உடனே என்ன சொல்லுவாரோன்னு ராமபெருமான் தவித்திருந்த பொழுது அவருடைய ஆதங்கத்தை ஒரு செகண்ட்ல 3 வார்த்தையில சொல்லிட்டார். கண்டேன் சீதையை என்றார். வைதேகி வாய்மொழியை அடையாளமாக கூறி சொல்லி செல்வ சுந்தர ஆஞ்சநேயர் சூடாமணியை அழைத்தார். மனம் மகிழ மாருதியை மார்போடு அணைத்து ராமர் மைதிலியை சிறை மீட்ட மறுகணமே ஆயத்தமானார். ஆழ்கடலில் அற்புதமாய் அணை கட்டி படைகள் சூழ அனுமனும் இலக்குவனும் உடன் வர புறப்பட்டார். அழித்திட்டார் ராவணனை ஒழித்திட்டார். அதர்மத்தை அன்று அழித்துவிட்டு சீதையை சிறை மீட்டு அடைந்திட்டார். அயோத்தி சென்று ராமன் அகிலம் புகழ ஆட்சி செய்தார். அவனை சரண் அடைந்தோர்க்கு அவனருள் என்றென்றும் உண்டு. எங்கும் ரகுநாத சங்கீர்த்தனம் அங்கங்கு சிரம் மேல் கரம் குவித்து மனம் உருகி நீர் சொரிந்து ஆனந்தத்தில் மூழ்கி மூழ்கி கேட்கும் பரிபூரண பக்தனே ஸ்ரீ ஆஞ்சநேயனே உன்னை பணிகின்றோம். பரிபூரண பக்தனே ஸ்ரீ ஆஞ்சநேயனே உன்னை பணிகின்றோம். பரிபூரண பக்தனே ஸ்ரீ ஆஞ்சநேயனே உன்னை பணிகின்றோம். நன்மையும் செல்வமும் நாமும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜன்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமா என்னும் 2 எழுத்தினார். 2 எழுத்து. வந்தாராம், இருந்தாராம், உட்காராம், சாப்பிட்டாராம், பேசினாராம், தூங்கினாராம், போனாராம், வந்தாராம், கொடுத்தாராம். எல்லாத்திலையும் சொல்வீங்களா? அப்படி பேசுவீங்களா? சொல்லுவீங்களா இல்ல அப்படி பேசுவீங்களான்னு கேக்குறேன். சொல்வீங்களா? வாய இறுதியா போடுவியா? இப்பெல்லாம் பன்மையில் பேசுவது இல்லை, எல்லாம் ஒருமையில் ஆயிடுச்சு. அதை விட இன்னொன்னு என்னது, விலங்கணத்துல கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. அது இது எது இப்ப அப்படிதானே பேசுறோம். யாரும் எதுல பேசுறதுல, உயர்திணையில பேசுறதுல, அக்ரிணை அப்படின்னு சொல்லக்கூடிய 5 அறிவு இருக்கக்கூடிய விலங்குகள்ல தான் பேசுறோம். அப்படிப்பட்ட ஆஞ்சநேய சுவாமிகள் இன்றைய அவதாரம் பாடிய படைத்தோல் வீர துணையிலே பரிவு தீர்த்த வாடிய வள்ளலே யான் மகிழா மனத்தே எண்ணினே ஊழியோர் பகலாய் ஓதும் ஆண்டெல்லாம் உலகம் ஏழும் ஏழும் வீவுற்ற ஞான்றும் இன்னலே இருத்தி என்றால். சீதை கொடுத்த வரம் யாருக்கு? ஆஞ்சநேய சுவாமிகளுக்கு. நான் துணை இல்லாம இருந்தேன். 10 மாசமாக உண்ணவில்லை, உறங்கவில்லை. எனக்கு உயிரை கொடுத்தது போல இந்த கணையாடியை கொண்டு வந்து கொடுத்தாய். உனக்கு என்ன வேண்டும்? அம்மா எனக்கு தான் ராமரே இருக்காரு பக்கத்துல, அம்மா நீங்க இருக்கும் பொழுது எனக்கு என்ன வேண்டும்? என் துயரை தீர்த்ததுனால உனக்கு என்ன கொடுக்கணும்னு தோணுதுன்னா
நீ என்றும் சிரஞ்சீவியா இரு, என்னைக்கும் இன்று போல் 16 இருந்த அந்த பாடல் தான் கம்பர் கொடுத்த வாக்கு. பாடிய படைத்தோல் வீர துணையிலே பரிவு தீர்த்த வாடிய வள்ளலே யான் மதிவிலா மனத்தே எண்ணினன் ஊழியோர் பகலாய் போதும் ஆண்டெலாம் உலகம் ஏழும் ஏழும் வீருற்ற ஞான்றும் இன்று என இருத்தி என்றால். அருமையான பாட்டு. இதுதான் ஆஞ்சநேய சுவாமிகளுக்கு கொடுத்த வரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. என்றும் 16ஆக இருப்பதற்கு கொடுத்த வரம். இன்னைக்கு இந்த சுந்தரகாண்டத்தை இந்த திருக்காரணேஸ்வரர் ஆலயத்தில் இருந்து எவரெல்லாம் கேட்டீங்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் அந்த ராம பக்தர் ராம தூதராக இருக்கக்கூடிய ஆஞ்சநேய சுவாமிகளுடைய திருவருள் கண்டிப்பாக கிடைப்பது திண்ணம். ஏன்னா ஒரு 5 நிமிஷத்துல சுந்தரகாண்டத்தை நம்மால படிக்க முடியாது, அதை ஷார்ட்டா கொடுத்திருக்காங்க. அது இன்றைய தினத்தில் அனும ஜெயந்தி. சிவபெருமானுடைய மறு அம்சமாக திகழக்கூடியவர், என்றும் சிரஞ்சீவி. அது மட்டும் இல்லை, எல்லா கடவுளையும் நாம வணங்குகின்றோம். நம்மையும் ஒரு கடவுள் வணங்குகிறார்னா அது ஆஞ்சநேய சுவாமி. கையில சஞ்சீவி மலையை தூக்கிட்டு ஒரு சில இடத்துல இருப்பார். ஆனா பெரும்பாலும் ஆஞ்சநேயருடைய சிலை எப்படி இருக்கும்? இருகரம் கூப்பி இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னா, யாராவது வரக்கூடிய அடியார்கள் என்னுடைய ஆண்டவனாக இருக்கக்கூடிய ராமபெருமானுடைய நாமத்தை எவரெல்லாம் சொல்லுகிறாரோ அவரை நான் வணங்குகின்றேன் என்பது பொருள். அதனாலதான் இருகரம் கூப்பி இருப்பார். ஏன்னா என் கடவுளுடைய நாமத்தை, அது ஒரு சின்ன ஷார்ட் கதை சொல்லுவாங்க. சனி பகவான் எல்லாரையும் பிடிச்சிட்டார். பிள்ளையார் கிட்ட டைம் கேட்டார். பிள்ளையார் சொன்னார், நான் நேரம் ஒதுக்கி தரேன், முதல்ல நீ ஆஞ்சநேயனை பிடிச்சிட்டு வா. அதுக்கு வந்த கதை தான் அந்த பிள்ளையார் பிடிக்க குறைக்கா முடிஞ்சது. வடமொழி அதுக்கு வந்ததுதான். ஆனா நம்ம வேற மாதிரி ஏதோ யோசிச்சு வச்சுக்கிறோம். பிள்ளையார் கிட்ட சொன்னோடனே பிள்ளையார் சொன்னார், நான் கொஞ்சம் இன்னைக்கு பிஸியா இருக்கேன், ரொம்ப வேலை இன்னைக்கு, அதனால எதிர்த்து அப்புறம் சும்மாவே ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கார், அவரை பிடிச்சிட்டு வா, நான் நேரம் தரேன்னா. நேரா எங்கிருந்து போனார். ஆஞ்சநேயா உன்னை பிடிக்கலாம் இருக்கேன்னா. ஓ யார் நீ? சனீஸ்வரன். ஓ சரி அப்படியா, சரி என்ன பிடிக்கிறது இருக்கட்டும், இந்த உலகத்தை ஒரு முறை நான் பார்க்கணும், அக்ரிமெண்ட்டுக்கு ஒத்து வந்தா என்ன நீ பிடிச்சிடலாம். என்ன அக்ரிமெண்ட்? ஏற்கனவே ஒருத்தர் போட்ட அக்ரிமெண்ட். முதல்ல இந்த பாண்டு பத்திரம்னு சொல்லிட்டு தெரியுமா, ரப்பர் ஸ்டாம்ப், முத்திரைத்தாள். அந்த முத்திரைத்தாள் கொடுத்தவர் பிள்ளையார், சைன் பண்ணி கொடுத்தவர் அவர் தான். என்ன சைன்? முதுகுல சைன் பண்ணி கொடுத்தார். இன்று போய் நாளை வாங்க, இன்னை வரைக்கும் அதுதான் ஓடிட்டு இருக்கு. நாம எல்லாம் போனா முகத்தை காட்டக்கூடிய பிள்ளையார், சனீஸ்வரர் போனா முதுக காட்டிட்டு இருக்காரு. இன்று போய் நாளை வா, நாளை வான்னு மட்டும் எழுதினார், அது இன்று போய் நாளை வான்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அது மாதிரி என்ன ஏற்கனவே போட்ட ஒரு அக்ரிமெண்ட் ஃபெயிலியர்ல இருக்கு. ரெண்டாவதா ஒரு அக்ரிமெண்ட் தானே, இல்ல அக்ரிமெண்ட்டுக்கு ஒத்து வந்தா நீ என்ன பிடிக்கலாங்க. சரி சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, ராமாயண காலத்தில் நான் இந்த உலகத்தை சுத்தி பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒரு இடத்துல நின்றுட்டேன். எங்க நின்றாருன்னு யாருக்காவது தெரியுமா? கதலி வனம். என்ன வனம் அப்படின்னா என்னன்னு யாருக்காவது தெரியுமா? கதலி வனம் தெரியாதா? சொற்பொழிவெல்லாம் கேட்கறீங்க தானே? கற்பூர புத்தி, கரி புத்தி, கதலி தண்டு புத்தி, 3 புத்தி இது மனுஷனுக்கு. அப்படி பத்த வச்சா பத்திக்கிறது கற்பூர புத்தி. கறி கொஞ்சம் நெருப்பை போட்டு ஊதுனா குடிக்கிறது, அது கொஞ்சம் எடுத்து சொல்லணும். 3ஆவதா பெட்ரோல் ஊத்தி கொடுத்தனாலும் ஆமா மாற்றவே முடியாது. அதான் கதலி தண்டு. வாழைத்தண்டுன்னு அர்த்தம். வாழை மரத்திற்கு என்ன பேரு? வாழை தோப்புக்கு பேரு கதலி வனம்னு பேரு. அது குழு குழுன்னு இருக்கும். அந்த இடத்துலதான் ஆஞ்சநேய சுவாமிகள் இருப்பார். அந்த வனத்திற்கு பெயர் கதலி வனம்னு பேரு. அதனால நான் இந்த வனத்துல இருந்துட்டேப்ப ஒண்ணும் இல்ல. திருக்காரணேஸ்வரர் கோயில்ல இன்னைக்கு அனும ஜெயந்தி எல்லாரும் கேட்டு இருக்காங்க. இங்க குடுமையை என் கையில கொடுக்குது. எதுக்கு? நீ பக்கத்து வீட்டுக்கு போறதுக்கே 2.5 வருஷம் ஆகுது. அது மாதிரி சுத்தி எல்லாம் நான் பார்க்க முடியாது. போனோமா பார்த்தோமா வந்தோமான்னு இருக்கணும். ஒரு செகண்டுக்கு ஆஞ்சநேய சுவாமிகள் எவ்வளவு வேகம் போவாருன்றத ஒரு கருவி வச்சு சொல்றாங்க. 9,70,70,000 யோசனை ஒரு செகண்ட்ல கடப்பாரு.
அதை எப்படின்றது தெரிஞ்சுக்கணும். இடி, மின்னல், புயல், காற்று, மழை அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு துளிக்கும் மறு துளிக்கும் இடையில பூந்து போவார். தன் மீது ஒரு துளி கூட விழாம கை தட்டலாம்ல. இதுவரைக்கும் யாரும் அந்த மாதிரி ஒரு கருவி கண்டுபிடிச்சதே கிடையாது. அதை விட இன்னொன்னு, சூரிய பகவான் இடத்துல ரிவர்ஸ்ல போய் பாடம் கற்றுக்கொண்ட ஒரே ஒரு பெருமான் ஆஞ்சநேய சுவாமிகள். ரிவர்ஸ்ல கார் எடுக்கிறது எவ்வளவு கஷ்டம், ரிவர்ஸ்ல வண்டி எடுக்கிறது எவ்வளவு கஷ்டம். ரிவர்ஸ்ல போய், ஏன்னா சூரியன் இப்படி இருக்காரு, இப்ப நீங்க நான் இப்படி இருக்கேன், நான் பின்பக்கமா நகர்ந்து கொண்டே போறேன். நான் பின்பக்கமா நகர்ந்தா பரவாயில்ல, ஆனா நான் முன்பக்கம் நகர்றேன், நீங்க எல்லாம் பின்பக்கம் நகர்ந்து கத்துக்கிறீங்க. அப்ப எவ்வளவு கஷ்டம்னு யோசித்து பாருங்க. முன்பக்கம் போவது ஈஸி, பின்பக்கம் போறது கஷ்டம் இல்லையா? பின்பக்கம் ரிவர்ஸ்ல போய் பாடம் கற்றுக்கொண்ட ஒரே ஒரு பெருமான் ஆஞ்சநேய சுவாமிகள். அதனால ஆஞ்சநேயருடைய பெருமை வாயால 1000 நா படைத்தவனாலே சொல்ல முடியாதுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஆஞ்சநேய சுவாமிகள் சனீஸ்வரர் கிட்ட கேட்டார். கேட்ட அடுத்த வினாடி பார்த்தா சனீஸ்வரர் என்ன சொன்னார், ஆஞ்சநேயர் உன் குடுமையை பிடிச்சு என் கையில கொடு, திருக்காரணீஸ்வரர் கோயில்ல புறப்படுவோம். உலகத்தை சுத்தி பார்த்தது திருக்காரணீஸ்வரர் கோயிலையே வந்து 2 பேரும் ஒன்னா இறங்கினா அடுத்த வினாடி நீ என்ன பிடிச்சிடு, அக்ரிமெண்ட் ஓகேவா? ஓகே. குடுமையை பிடிச்சி அவர் கையில பிடிச்சிட்டார். இங்கிருந்து மேல போச்சு 86,000 கோடி மேல. நிறைய டிராபிக் இருக்கு, சிக்னல் இருக்கு. ஆமா, இன்னைக்கு கொஞ்சம் ரோடு ஃப்ரீயா இருந்தது, நான் 6 மணிக்கே வந்தேன். ஒரு சில நேரத்துல பாத்தீங்கன்னா கப்பு கப்பு கப்புன்னு இருக்கும். அச்சோ மாட்டினமா 7க்குள்ள போயிருந்தமே காரணீஸ்வரான்னு நினைப்பேன். அதனால நான் 3க்கே ரெடி ஆயிடுவேன் என் வீட்டுல இருந்து. எங்கேயும் மாட்டேன். நான் எப்பவுமே லேட்டா வந்ததாக சரித்திரமே கிடையாது. எனக்காக இறைவன் காத்து கொண்டிருக்க கூடாதுன்னு நினைக்கக்கூடியவள் நான். இறைவன் என் பேச்சை கேட்கிறாரோ கேட்கலையோ, இறைவனுக்காக நான் தொண்டு செய்கிறேன். அதனால் இறைவன் கண்டிப்பாக கேட்பார் என்ற நம்பிக்கையில நான் லேட்டா என்னைய வரைக்கும் எந்த இடத்துக்குமே போனது கிடையாது. அதனால எப்பவுமே முன்னெச்சரிக்கையா சீக்கிரம் சீக்கிரம் கிளம்பிடுவேன். வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறது கோயில போய் உட்கார்ந்துருந்தா புண்ணியமாவது கிடைக்குமே. நிறைய பேர் நினைப்பாங்க விஐபி மாதிரி என்ன பண்ணுவாங்க, அந்த நேரத்துக்கு வந்து அறிவறி ஓடி வந்து ஆச்சா ரெடி ஆச்சா அது ஆச்சான்னு உட்காருவாங்க. நான் உட்காருவாங்க. நின்று நிதானமா முன்னாடியே வந்து கோயில்ல 10 நிமிஷமாவது உட்காரணும்னு நினைக்கிறேன். எவ்வளவு நேரம் நான் இங்க இருக்கேன்னா அதெல்லாம் ரெஜிஸ்டர் செய்யப்படுகிறது எங்க அங்க. அதனால வந்துருவேன். இப்போ அது போல டிராபிக் சிக்னல் எல்லாம் இருக்குன்னு சொல்லி அவர் என்ன பண்ணார், குடுமையை பிடிச்சிட்டு மேல பறந்தார். அவரோ வாயு புத்திரன் அல்லவா, காட்சியினுடைய மகன் அல்லவா, மேல அப்படி தூக்கிட்டு பறந்தார். நமக்கு நம்ம குழந்தையோ பேர பிள்ளையோ ஒரு முடி பிடிச்சி இழுத்தாவே கதி என்ன ஆகும், விட்டுறா விட்டுறா வலிக்குது வலிக்குதும்போ. மொத்த முடியும் இப்ப யார் கையில இருக்குது, ஆஞ்சநேயர் கையில இருக்குது. ஒரு வினாடிக்கு எவ்வளவு வேகம் பறப்பார், 9,70,000 யோசனை பறப்பார். அப்படி பறக்கிறவர் கையில குடுமி மாட்டினா சனீஸ்வரர் கதி என்ன ஆகும், அவர் கதி என்ன யோசிப்பாரு. அவர் என்ன பண்ணார், ஆஞ்சநேயா விட்டுடு ஆஞ்சநேயா விட்டுடு ஆஞ்சநேயா விட்டுடுன்னார். ஆஞ்சநேயர் கிட்ட போய் அதை கொடு இதை கொடுன்னு கேட்டா கொடுக்க மாட்டார். அப்ப என்ன சொல்லணும், ஸ்ரீராம ஜெயம் சொல்லணும். என்ன சொல்லணும், ஸ்ரீராம ஜெயம் சொல்லணும். அப்படி ஸ்ரீராம ஜெயம் சொன்னா அடுத்த வினாடி அவர் என்ன கேட்டாலும் கொடுப்பார். என்ன கேட்டாலும் ஆஞ்சநேய சுவாமிகளிடத்தை கொடுப்பார். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யக்கூடாதா, ஆஞ்சநேயர் வழிபாடு செய்தா ஏதோ பிரச்சனை வருமாமே, அப்படியெல்லாம் அதெல்லாம் இல்லை. குடும்பத்துல சண்டை வருமாமே, அதெல்லாம் கிடையாது. கிட்டத்தட்ட நான் ஒரு 15 வருஷமா என் வீட்லயே கிட்டத்தட்ட இவ்வளவு பெரிய சிலை கச்சிலையே வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கும் அபிஷேகத்துல இருந்து ஆராதனையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒரு காலத்துல எல்லாரும் சொன்னாங்க ஆஞ்சநேயரை பெண்கள் தொடவே கூடாது, அபிஷேகமே பண்ணக்கூடாதுன்னாங்க. ஆனா நான் இன்னைய வரைக்கும் பண்ணிட்டு தான் இருக்கேன். இன்னைய வரைக்கும் இறைவன் ஏதோ ஓரளவுக்கு நன்றாகத்தான் வைத்துக் கொண்டிருக்கிறார். அதுல எந்த ஒரு குறையும் இல்லை. அதெல்லாம் நான் என்ன, எங்க கணவனுடைய வம்சம் ஆஞ்சநேயர் வம்சம்னு சொல்லுவாங்க. அதனால நாங்க தொடர்ந்து ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து கொண்டேதான் வருகிறோம். அதனால நானும் என் வீட்டுல வந்து ஆஞ்சநேயர் கற்சிலையே இவ்வளவு பெருசு இருக்கும். பிள்ளையாரும் ஆஞ்சநேயரும் 2 பேருமே கற்சிலை வைத்து வழிபாடு பண்ணியிருக்கோம். அதனால வந்து அது இயற்கையாகவே அமைஞ்சது. அப்படி இறைவனை பூஜை பண்ணுவதற்கு இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இறைவனை பூஜை பண்றதுக்கு அவை காட்டி
தகவல் பண்ணல இல்லையா? பிள்ளையார வழிபாடு பண்ணி சீதர் கலவ செந்தாமரைக்கும் பாதச்சிலமும் பழைய வாட பொன்னரை நானும் பொது விழாவையும் மன்னவரைக்கே வளர்த்தலைகளுக்கு பேரை வயிறும் பெரும்பாடக்கூடும் பண்ணல இல்லையா? அப்போ அந்த அம்மா பொங்கல தானே, விநாயக பெருமான் நான் தானே பாலிய. இன்னொன்னு, சீத்தை என்று சொல்லக்கூடியவள் பெண் தானே, அதுக்கு தானே தூதே போனார். அம்மா கிட்ட தூது போனாரா இல்லையா? கணவன் மனைவி சேர்த்து வச்சாரா இல்லையா? அதனால பிரம்மச்சாரி அதனால வழிபாடு பண்ணக்கூடாதுன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அதெல்லாம் இல்லை. குடும்பத்துல சண்டை இல்லாம ஒற்றுமையாக காப்பாற்றக்கூடிய ஒரு பெருமான் ஆஞ்சநேய சுவாமிகள். இப்போ 86,000 கோடி மைல் மேல போனது. ஆஞ்சநேயா விட்டுடு, ஆஞ்சநேயா விட்டுடு, ஆஞ்சநேயா விட்டுடு பார்த்தா விடவே இல்லை. அவர் வாட்டுக்கு பறக்கிறார். ஆஹா, உலகம் எவ்வளவு வளர்ந்து இருக்கிறது, என்னென்ன மாடலில் வீடு கட்டி இருக்கிறார்கள், என்னென்ன எப்படி எப்படியோ இருக்கிறது, இவ்வளோ உயரத்தில் எல்லாமா வீடு கட்டுவார்கள். அதெல்லாம் ஆச்சரியமா அவர் பேசிக்கிட்டே போறார். இவர் காதல் இவருக்கோ உயிர் போகுது கொஞ்சம் கொஞ்சமா. சற்று யோசிக்கிறார். எப்பயோ எங்கேயோ பிரசங்கம் கேட்டது. யாருக்கு? சனீஸ்வரருக்கு. ஆஹா, ஆஞ்சநேயர்கிட்ட போய் ஸ்ரீராம ஜெயம் இல்ல சொல்லணும்னாரு. ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம். ஆஹா, 86,000 கோடி மைல்ல வந்ததுக்கு அப்புறம் கூட யாரோ என் கடவுள் நாமத்தை சொல்றானே, அவன் நல்லா இருக்கட்டும்னு பிடிச்சிட்டு இருந்த முடிய விட்டுட்டு வணக்கம் சனீஸ்வரா, வணக்கம் சனீஸ்வரா, வணக்கம் சனீஸ்வரா நம்பி வந்த படும்பாடி கட்டாத்துல விட்டுட்டீங்க. கீழே வந்து விழுந்தா கதி என்ன யோசிச்சு பாருங்க. 86,000 கோடி மைல்ல இருந்து கீழே வந்து விழுந்தா கதி என்ன ஆகும்? கால் ஊனமா போச்சு. என்ன போச்சு? கால் ஊனமா போச்சு. 2 காலம் அவருக்கு இளம்பிள்ளை வாரம் ஊனமாக இருக்கும். யாருக்கு? சனி பகவானுக்கு வந்த காரணம்னு பேரு. அவருக்கு கால் 2ம் ஊனமானது. உடனே போய் மெதுவா நடந்து போய் நம்பி வந்த, இப்பயும் படுமனு சொல்றீங்க இல்லையா, நம்பி வந்த நட்டாத்துல விடுவது போல விட்டுடு. நம்மால ஆத்துலதான் நீந்த முடியும், மேல பறக்க முடியாது. நடு ஆகாயத்தில் விட்டு விட்டீரே, அதான் பழமொழி. நடு ஆத்துல விடல, நடு ஆகாயத்தில் விட்டு விட்டீரே அப்படின்ற பழமொழிதான் மாறியது. இப்ப விட்ட உடனே பார்த்தா நேரா போனார். அவரு இப்படி விட்டுட்டீரே, நல்லதா இருக்கு, நான் என்ன பண்றது, என் கடவுள் நாமத்தை அங்க வந்து உன்னை யார் சொல்ல சொல்லு, நான் வலி தாங்க முடியல ஆஞ்சநேயா, அதான் சொன்னேன். அக்ரிமெண்ட் கேன்சல். ஏன்? திருக்காரணீஸ்வரர் கோயில்ல பிடித்து திருக்காரணீஸ்வரர் கோயில்ல கொண்டு வந்து விட்டால் நீ என்ன தொடலாம், அக்ரிமெண்ட் இப்ப கேன்சல். சரி, என்ன பிடிக்க சொல்லி உனக்கு யார் சொன்னது? சொன்னார். சரிவா, 2 பேரும் போய் அவர் கேட்கலாம். ஏன் என்ன பிடிக்க சொன்னேன்? இல்ல, உங்களை பிடிச்சதுக்கு அப்புறமா என்ன பிடிக்க சொல்லலாமே நினைச்சேன். பிடிச்சிட்டாரா? ஓ பிடிச்சாரு. அவர் பிடிலதான் நான் மாட்டேன், ஏன் பிடில அவர் நாட்டுல. சரி, இப்ப என்ன செய்யலாம்? அங்கேயும் அவரையும் பிடிக்க முடியல, உங்களையும் பிடிக்க முடியல. உங்க 2 அடியார்களுக்கு இனிமேல் சனியினுடைய தொந்தரவு இருக்கவே இருக்காது. அப்படியே இருந்தாலும் கூட 7.5 நிமிஷத்துல அவர்களை பிடிச்சு விட்டுடுறேன். இது சத்தியம். வரம் கொடுத்த கை கட்டலாம், நமக்காக வாங்கியிருக்கிறார்கள். அப்பேற்பட்ட ஒரு சிறப்புக்கு உரியவர் இன்றைய தினத்தினுடைய அவதார தினம் ஆஞ்சநேய சுவாமிகள். அதனால அவரையும் ஒரு நிமிஷம் இந்த நேரத்தில் நினைவு கூறியதற்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு, இறைவனுடைய கருணையினாலே நேற்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நாம ஒவ்வொரு பாடல் 10வது பாடலை சிந்தித்தோம். இருக்கிறது 3 நாள், அதனால 10 பாட்டு தான் ஓடி இருக்கு. இன்னும் மொத்த பாடலே என்ன சொல்றது, நம்ம வாழ்க்கைக்கு தேவையான சில பாடல்கள் மட்டும் உங்களுக்கு அதனுடைய பொருள் சொல்லிக்கிட்டே வரேன். என்ன கேட்டா, நிறைய 100 பாடல் 108 பாடல் அப்படிங்கிறதுனால 10 பாடல் வரைக்கும் தான் போயிருக்கு. அதனால மனித வாழ்க்கைக்கு என்னென்ன தேவை, அதுக்கு என்னென்ன பாடல்கள் கொடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதுல முக்கியமான பாடல்களுக்கு பொருள் தெரிந்து கொள்ளலாம். அதுல ஏன்னா நிறைய பேர் புக் வச்சு பாக்குறீங்க, அது எத்தனாவது பாடல்ங்கிறத மட்டும் நான் சொல்லிடுறேன். 15வது பாடல். தாவடி ஓட்டு மயிலும் தேவன் தலையிலும் என் பாவடி ஏட்டிலும் பட்டது அன்றோ, படி மா வழிபால் 3 அடி கேட்டு அன்று 3 தண்ட கூட முகடு முட்ட சேவடி மீட்டும் பெருமான் மருகன் தன் சிற்றடியே. ரொம்ப அருமையான பாட்டு. தாவடி ஓட்டும்,
இந்த முருகப்பெருமானுடைய திருவடி இருக்கு பாருங்க. அது முதல்ல எங்கடா பட்டதுன்னா அந்த மயில் வாகனம்னு சொல்லக்கூடியதுல இந்த திருவடி பட்டது. இன்னைக்கும் நமக்கு திருவடி பட்ட இடங்கள்னு சில இடங்கள் இருக்கு தெரியுமா? முக்தி தரக்கூடிய தலங்கள்லே அப்படிதான். திருவாரூர் எதுக்காக போனார்? திருவாரூர்ல சிவபெருமான் எதுக்காக போனார்? பறவை நாச்சியார் இடத்துல சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்காக ஒரு முறை அல்ல 2 முறை தூது போனார். அப்ப சிவபெருமான் திருவடி அங்க பட்டிருக்கா? பட்டுதானே இருக்கு. அதுதான் என்ன தலம்? பிறந்தால் எங்க பிறக்கணும்? திருவாரூர்ல பிறக்கணும். ஏன் அந்த இடத்துல பிறக்கணும்? முக்தி என்கிறது ஈயோ நாயோ நறும்பு யார் பிறந்தாலும் 84 லட்சம் யோனி பேதம் எந்த ஜீவன்கள் திருவாரூர்ல பிறந்தாலும் அந்த ஜீவனுக்கு முக்தி. நீங்க எல்லாம் உங்க பெண் குழந்தைக்கோ இல்ல மருமகளுக்கோ டெலிவரி அங்க வச்சுக்கலாம். எதுக்கும் கேட்கணும்ல. நம்ம வம்சத்துல யாருக்காவது முக்தி அடையணும்னா நம்ம பேர குழந்தைகளாவது முக்தி அடையட்டுமே. நமக்கு தான் பிறவி கொடுக்கிறார். அடுத்தடுத்து பிறந்து படாத பாடுபடுறோம். அங்கேயாவது இருக்கட்டுமே, அவர்களுக்காவது அந்த முக்தி கிடைக்கட்டுமே. அதனால பிறந்தால் திருவாரூர், அங்க யாரு பிறந்தாலும் முக்தி. அது மாதிரி தாவடி ஓட்டு மயில் முதல்ல திருவடி எங்க பட்டது அப்படின்னு பார்த்தா மயில் மீது பட்டுச்சு. யாருடைய திருவடி? முருகப்பெருமானுடைய திருவடி என்று சொல்லக்கூடியது முதல்ல மயில் மேல பட்டுச்சு. அதுக்கு அடுத்து தேவர்கள் என்று சொல்லக்கூடிய 33 தேவர்கள் தலையில் பட்டது. இது ரெண்டும் எதுக்காக திருவடியை வச்சாராம் தெரியுமா? பின்னாடி அருணகிரி என்கின்ற ஒரு பெருமான் வரப்போகிறார். அவர் திருப்புகழை பாட போகிறார். அந்த திருப்புகழ் என்று சொல்லக்கூடியதற்கு ஏட்டில் இவர் திருவடி பட வேண்டும் என்பதற்காக ஒத்திகை பார்ப்பது போல 2 பேர் தலையில வச்சு வந்தார். நான் சொல்லல, அருணகிரி பெருமான் சொல்றேன். இப்போ ரப்பர் ஸ்டாம்ப் சரியா சீல் சரியா வைக்கிறாங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தெரியுமா? சீல் சரியா விழுதான்னு பார்க்கறதுக்காக வேற ஒரு பேப்பர்ல சீல் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஒத்திகை பார்ப்பாங்க ஒரு 2 டைம், சரியா விழுதா எழுத்துன்னு. அது மாதிரி மயில் மேலையும் ஒரு திருவடியை வச்சு பார்த்தா, தேவர்கள் தலை மேலையும் ஒரு திருவடியை வச்சு பார்த்தா, 2 பேர் மேலையும் வச்சிட்டதுக்கு அப்புறமா இவர் பாடிய ஏட்டு எதது? திருப்புகழ் என்று சொல்லக்கூடிய ஏட்டில் பட்டது. அததான் சொல்ற, காவடி ஓட்டு மயிலும் தேவ தலையிலும் என் பா அடி ஏட்டிலும் பட்டது அன்றோ. இந்த உலகத்தில் திருப்புகழ்ல முருகப்பெருமானுடைய திருவடி பட்டது. இந்த உலகத்தில் திருப்புகழ்ல முருகப்பெருமானுடைய திருவடி பட்டிருக்கு. நாம எல்லாம் கூட என்ன பண்ணணும்? ஒரு திருப்புகழ் எல்லாருமே ஒரு திருப்புகழ் பாட கத்துக்கணும், தெரிஞ்சு வச்சுக்கணும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஓதுவா முக்திகள் ரொம்ப அருமையா பாடினார். கவனிதலிலே பிறந்து, அது ரொம்ப அருமையான பாட்டு, பழனியினுடைய பாடல். அந்த பாடல்கள் எல்லாம் நாம ஒரு பாட்டாவது நமக்கு என்ன தெரியணும்? கத்து வச்சு திருப்புகள்ல குட்டி குட்டியா, அதாவது பாத்தீங்கன்னா சின்ன சின்ன திருப்புகள் எல்லாம் நிறைய இருக்கு. ஒரு 4 வரி 8 வரி உள்ள திருப்புகளே நிறைய இருக்கு. அந்த மாதிரி உள்ள திருப்புகள் எல்லாம் நாம கண்டிப்பாக தெரிந்து வைத்துக் கொள்ளணும். பரவு நெடுங்கதிர் உலகில் விரும்பிய பவனி வரும்படி அதனாலே பகரவலங்களும் நிகர விளங்கிய இருளை வெடிந்தது நிலவாலே பரவு நெடுங்கதிர் உலகில் விரும்பிய பவனி வரும்படி அதனாலே பகரவலங்களும் நிகர விளங்கிய இருளை வெடிந்தது நிலவாலே வரையினில் இங்கனம் உலவி நிறைந்தது வரிசை தரும் பதம் அது பாடி பலமொடு செந்தமிழ் உரை செய்ய அன்பரும் மகிழ
மகிழ்வோனே அசல நெடுங்கோடி அமைவுரை சன்சுத உரமடல் இங்கீத மணவாளா உரமடல் இங்கீத மணவாளா கருதருத்தின் பூய சரவண குங்கும கலவம் அணிந்திடும் மணிமார்பா முருகா கலவம் அணிந்திடும் மணிமார்பா கனகமிகும் பதி மதுரை வலம்பதி கனகமிகும் பதி மதுரை வலம்பதி அதனில் வளர்ந்தருள் பெருமாளே முருகா அதனில் வளர்ந்தருள் பெருமாளே வனமொடு செந்தமிழ் உரை செய்ய அன்பரும் மகிழ வரங்களும் அருள்வாயே மகிழ வரங்களும் அருள்வாயே. மதுரையினுடைய திருப்புகள் ரொம்ப அருமையான பாட்டு. இந்த பாட்டு படிச்சா மகிழ்ச்சியா இருக்கிற வரங்கள் அத்தனையும் அள்ளி கொடுப்பான் அவங்களுக்கு. எனவே அடியார் பணிந்திட மகிழ்வோனே வலமுற செந்தமிழ் உரை செய்ய அன்பரும் என்ன சொல்ற செந்தமிழால இந்த திருப்புகளை பாடினா மகிழ வரங்கள் மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய வரங்கள் எத்தனை இருக்குமோ அத்தனையும் தருவார். நம்ம எல்லாம் பாடணுமா வேண்டாம்? இப்பெல்லாம் அதுக்கு முன்னாடிதான் பதம் பிரிச்சு படிக்கிறதுலாம் கஷ்டமா இருந்துச்சு. இப்பெல்லாம் பதம் பிரிச்சியே நிறைய புத்தகங்கள் நெட்ல எல்லாம் நிறைய பதம் பிரிச்சியே நமக்கு கொடுத்துட்டாங்க. அதனால இங்க சொல்லுகிற பொழுது சொல்றார், தாவடி ஓட்டு மயிலும் தேவர் தலையிலும் என் பாவடி ஏட்டிலும் பட்டது அன்றோ படி மா வழிபால் மூவடி கேட்டு அன்று மூதண்ட கூட முகடு முட்ட சேவடி நீட்டும் பெருமான் மருகன் தன் சிற்றடியே. ஒரு காலத்துல சைவத்திற்கும் வைணவத்திற்கும் சண்டை, கொடுமையான சண்டை நடந்துட்டு. சைவ சிவனை வணங்குறவங்க பெருமாளை வணங்க மாட்டாங்க, பெருமாளை வணங்குறவங்க சிவனை வணங்க மாட்டாங்க. இன்னொரு விஷயம் சொல்றேன் கேளு. காஞ்சிபுரம் எல்லாருக்கும் தெரியும். வரதராஜ பெருமாள் கோயில் வரணும்னா ஏகாம்பரேஸ்வரர் கோயில் வழியாதான் பட்டாச்சாரியார்கள் வரதராஜ பெருமாள் கோயில் வரணும். அந்த காலத்துல வழி அப்படிதான் இருந்துச்சான். அப்ப என்ன பண்ணுவாங்க அந்த பட்டாச்சாரியாரு, சிவன் கோயில் காம்பவுண்ட கூட பார்க்க கூடாதுன்னு இப்படி முடிவார். ஆமாங்க, உண்மை நடந்தது. இது வந்து காஞ்சி புராணத்தினுடைய வரலாறுல இருக்குது. முகத்தை மூடிப்பார். சிவபெருமான் பார்த்தார், பெருமாள சொல்லுங்க சுவாமி, என்ன உன் பக்தி இப்படி எல்லாம் பண்றான்? சுவாமி நான் என்ன பண்றோம் சாமி, அடிய பெருமாள் மட்டும் போதுன்னு அவர் நினைக்கிறார் சுவாமி, அது நான் என்ன பண்றது சுவாமி? சரி அவன் என்ன பார்க்கவே மாட்டானா? சுவாமி நீங்க நினைச்சா பாப்பா. சரி அவனை பார்க்க வைக்கலாமா? சரி பார்க்க வைக்கலாம். இவரும் வரார் அவரும் வரார். சரி என்ன அவன் பார்க்கலானா இல்லையான்னு சொல்லி நீ வேடிக்கை பாருன்னு பெருமாளை நிறுத்திட்டார். சிவபெருமான் காகத்தினுடைய வடிவத்தை எடுத்து சிவன் கோயில் எங்க வரதராஜ பெருமாளுடைய காம்பவுண்ட்ல போய் நிக்கிறார். பெருமாளே பெருமாளே என்ன சுவாமி காம்பவுண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க, ஒரு செங்கல் வேணுமே, ஒரு கல்லு வேணும்னா. இருந்த சுவாமி கொண்டு வந்து தரேன்னு ஒரு கல்லு கொடுத்தார். அதை கொண்டு போய் அந்த காக்கா பக்கத்துல வச்சுட்டு இப்படி நிக்குது. நின்ன உடனே பார்த்தாலே இந்த காக்கா காம்பவுண்ட் முழுசா மதில் சுவர் முழுசா இருந்தா அவன் நம்ப மாட்டான். இந்த மதில் சுவரை ஒரு இடத்துல கொஞ்சம் பேர்த்து கொடுவாரு. சரின்னு பேர்த்து கொடுத்தார். சுவாமி படிக்கிறது ராமாயணம், எடுக்கிறது பெருமாள் கோயில் மாதிரி கட்சியில இந்த சிவன் கோயில்ல கல்லை என்னையே எடுத்து வைக்கிறீங்களே, இது நியாயமா சுவாமின்னு. பரவாயில்ல நான் தானே சொல்றேன், அதனால எடுத்தாச்சு. இப்ப கல் அங்க இருக்கு, காக்கா அங்க இருக்கு. இப்போ அந்த பட்டாச்சாரியார் வரார். காலையில வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு வரப்போறார். வரவர் பார்த்தா இந்த முகத்தை அந்த மேல துண்டு சொல்றாங்க, அதை போட்டு அப்படி மூடிட்டு வர. மூடிட்டு வந்துட்டே இருந்தாரு. பெருமாளே பெருமாளே சொல்லுங்க சுவாமி சொல்லி வந்துட்டான் வந்துட்டான் வந்துட்டாங்க. சரி என்னமோ திருவிளையாடல்
முடியல, பண்ணுங்க சுவாமின்னு. அப்ப இவர் பார்த்தார், இல்ல பக்தனாச்சே ஒன்னும் அதை நான் பாத்துக்கிறேன், நான் தான் காக்கும் கிழமையில என்னன்னாலும் நான் பாத்துக்கிறேன் சுவாமி, நீங்க உங்க வேலையை பாருங்க, நான் என் வேலையை பாக்குறேன்னு. இந்த வந்த நேரம் பார்த்து இந்த காக்கா தன் காலால அந்த கல்லை தட்டி விட்டது. அது போய் மண்டையில விழுந்தது. யார் மண்டையில? அந்த பட்டாச்சாரியார் மண்டையில விழுந்தது. மண்டை உடைஞ்சி ரத்தம் கொட்டுது. நல்லா கேட்கணும், அதே கொட்டுது. இப்போ முகத்தை எடுத்துட்டார், எதை? அந்த ஆடை எடுத்துட்டார். யாரும் நம்ம மேல கல்லடிச்சிருக்கா யாருன்னு பார்த்தா, இப்ப காம்பவுண்டே பார்க்க மாட்டேன்னு காக்காயும் பார்த்தார், காம்பவுண்டையும் பார்த்தார். காக்காவா இருந்தவர் யாருன்னா நம்ம காரணீஸ்வரர் தான் காக்காவா இருந்தவர். பார்த்துட்டார். இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க, பெருமாளே பெருமாளே அவள் என்ன பார்த்துட்டான். இப்ப பார்த்துட்டான் இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிற நேரம் பார்த்து ஒரு திருவிளையாடல் நடந்தது. இப்ப அந்த பட்டாச்சாரியார் சொல்றார், சிவன் கோயில் காம்பவுண்டை இடித்த காக்கா நீ வாழ்வேன்னா. கதை புரிஞ்சா? அவர் என்ன நினைக்கிறாரு, நான் காம்பவுண்டையே பார்க்க மாட்டேன்னு தான் நான் முகத்தை மூடிட்டு வந்தேன். இந்த காம்பவுண்டு என்னைக்காவது நான் இடிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். காக்கா அந்த காம்பவுண்ட்ல இருந்து ஒரு செங்கலை பேத்து என் தலையில, என் மண்டையே உடஞ்சாலும் பரவாயில்ல, ரத்தம் கொட்டினாலும் பரவாயில்ல, ஆனா சிவன் கோயில் காம்பவுண்டு இடிச்சில்ல, அதனால காக்கா நீ வாழ்க. கை தட்டுது. அவ்வளவு துவேஷம். சிவனை வணங்க மாட்டேன், பெருமாளை வணங்கினா சிவனை வணங்க மாட்டேன், சிவனை வணங்கினா பெருமாளை வணங்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. அதுவே வாரியார் சுவாமிகள் கிட்ட ஒருத்தர் கேட்டார், எங்க பெருமாள் தான் சிறந்தவர்னா, எங்க பெருமாள் கோயில உங்க சிவன் இருக்காரா? இருக்க மாட்டார் அப்படின்னார். அதுக்கு அவர் சொன்னாரு, டேய் அண்டாக்குள்ள குண்டா போகும், குண்டாக்குள்ள அண்டா போகுமா? கை தட்டலாம் ஸ்ட்ராங்கா. நம்ம சிவபெருமான் எல்லாருக்கும் இடம் கொடுத்திருக்காரு, யாருக்காவது இடம் கொடுக்காம இருக்காரா? நீங்க நல்லா பாருங்க, பிள்ளையார்ல இருந்து, முருகர்ல இருந்து, காலபைரவர்ல இருந்து, நவகிரகத்துல இருந்து, ஆஞ்சநேய சுவாமிகள்ல இருந்து, பெருமாள்ல இருந்து, பிரம்மா உள்பட நம்ம சிவபெருமான் இடம் கொடுத்து வச்சுக்கிறார். எல்லாருக்கும் இடம் கொடுக்கணும்னு கொடுத்து வச்சிருக்காரு. உண்டா இல்லையா? அண்டாக்குள்ள குண்டா போகும், ஆனா குண்டாக்குள்ள போகாது. அதான் நம்ம சிவபெருமான். அதான் உண்மை. வேடிக்கை. அவர்கிட்ட கேட்ட கேள்விக்கு அவர் பதில் சொன்னார். அது போல அது மாதிரி இங்க ஏன்னு கேட்டா, அந்த காலத்துல அவ்வளவு துவேஷமாக இருக்குமா. சிவனை வணங்குறவங்க பெருமாளை கும்பிட மாட்டாங்க, பெருமாளை வணங்குறவங்க சிவனை கும்பிட மாட்டாங்க. இதுக்காகவே ஒரு கதை ஷார்ட்டா இருக்கு, அது சொல்றேன். பாரத காலத்துல அர்ஜுன பெருமானாக இருக்கக்கூடியவர், எல்லாருக்கும் தெரியும், பாண்டவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் கிருஷ்ணர் கூடவே இருந்தார், பார்த்தனுக்கு சாரதியா இருந்தார். ஆனா பார்த்தனுக்கு சாரதியாக இருந்தது மட்டும்தான் கிருஷ்ணர். அப்பப்போ போய் காப்பாத்தினது என்னமோ கிருஷ்ணர் தான். ஆனா பாண்டவர்கள் சிவ பூஜை செய்தார்களே அன்றே பாண்டவர்கள் பெருமாள் பூஜை செய்யல. இது தெரிஞ்சு வச்சுக்கணும் எல்லாரும். அவங்க சிவ பக்தர்கள், அவங்க சிவ பூஜை தான் பண்ணாங்களே தவிர அவங்க பெருமாளை வணங்கல. பெருமாளை வணங்கியவர் கர்ணன். ஆனா அதனாலதான் கடைசியில் அவருக்கு கருட வாகன காட்சி கொடுத்தார். இவங்க யாருக்கும் கருட வாகன காட்சி கிடையாது, ஆனா அவருக்கு மட்டும் கருட வாகன காட்சி கிடைத்தது. அதுக்கு என்ன காரணம்னா, அவர் பெருமாள் பக்தர், அதனால கொடுத்தாங்க. இவங்க சிவ பக்தர்கள். இப்போ பூஜை முடிஞ்சிடுச்சு, எல்லாம் முடிஞ்சது. கீதையினுடைய சாரம் எல்லாம் சொல்லியாச்சு, யுத்தம் முடிஞ்சது. அபிமன்யு இறந்து விட்டார். அதாவது சோகத்திலேயே மிகப்பெரிய கொடுமையான ஒரு சோகம் எதுதான்னு கேட்டா புத்திர சோகம். நாம உயிரோடு இருக்கிற பொழுது நமக்கு கொள்ளி வைக்கக்கூடிய பிள்ளை இறந்து விட்டால் அதற்கு பிறகு அந்த தாய்க்கும் அந்த தந்தைக்கும் இந்த பூமி நரகம். இந்த பூமி நரகம் அவர்களுக்கு. இப்ப அந்த சூழ்நிலை அர்ஜுனருக்கு வந்தது. அந்த சூழ்நிலை அர்ஜுனருக்கு, பாண்டவர்களுக்கு வந்தது. அந்த சூழ்நிலை எல்லாருக்குமே வந்தது அந்த சூழ்நிலை. இப்போ அபிமன்யு இறந்து விட்டார், சாப்பிட முடியல, அப்படியே உட்கார்ந்து இருக்கார். அழுது மூச்சிட்டு விட்டார். கிருஷ்ணா, நீ இருந்துமா என் பிள்ளையை காப்பாத்தல கேட்டார். எல்லாம் கேட்டாண்டேப்பா, விதிய கீதை சாரத்தை கேட்டு விட்டு நீயே இப்படி பேசினா எப்படி? கிருஷ்ணா, சொல்லுவது எல்லோருக்கும் எளிது, ஆனா சொல்லிய வண்ணம் செயல். நான் கேட்டுட்டேன் கீதையே, மாயைக்குள்ள சிக்க கூடாதுன்னு நீ சொல்ற, ஆனா எனக்கு புத்திர பாசம் உண்டு.
பன்னீரும் கலந்து கொடுத்து என்னை குளிப்பாட்டி எனக்கு முதுகு தேய்த்து விட்டு பிறகு எனக்கு ஆடையை எடுத்து கொடுத்து விட்டு சிவபூஜைக்கு மலர் பறித்து கொடுத்து பின்பக்கம் சிவபூஜை செய்கிற பொழுது என் முதுகில் இருந்து ஒரு துளி வேர்வை வெளியேறாமல் இருப்பதற்கு சிறகு வைத்து விசிறி விட்டு இந்த சிவபூஜை முடித்து விட்ட பிறகு அன்னத்தை கொடுத்து எதைக்கான உணவை கொடுத்து பிறகு நான் போருக்கு புறப்படுகிற பொழுது அந்த தேரை துடைத்து வலக்கரம் கொடுத்து என்னை மேலே ஏற்றி உட்கார வைத்து நான் வெற்றியோடு திரும்பி வருகிற பொழுது எனக்கு ஆரத்தி சுபத்திரையோ திரௌபதியோ எடுத்ததில்லை, என் மகன் அபிமன்யு எடுத்து அந்த வெற்றி திலகத்தை இட்டு அப்பா எங்களுக்காக தானே உழைக்கிறாய் என்று சொல்லி அழைத்து கொண்டு வெந்நீரும் பன்னீரும் கலந்து கொடுத்து இரவு சிவபூஜைக்கு மலர் பறித்து கொடுத்து சிவபூஜை முடித்து விட்ட பிறகு உணவு கொடுத்து பிறகு என்னை தூங்க வைத்து காலமிக்கி விடுவான் கிருஷ்ணா. அப்படி ஒரு பிள்ளை இந்த லோகத்தில் எவனுக்கும் இல்லை, எனக்கு மட்டும்தான். சற்று நேரத்திற்கு முன்னதாக அவன் உயிர் பிரிய போகிறது. நாளை அப்படின்னா இன்னைக்கு இரவு 9 மணி வரைக்கும் காலமிக்கிட்டு இருக்கான். அப்பா உத்தரகுமாரத்தி உன் மனைவி என்று சொல்லக்கூடியவள் நிறைமாத கர்ப்பிணி. அவள் எப்பயும் பெண்கள் கர்ப்பமாக இருக்கிற பொழுது கணவன் பக்கத்தில் இருக்கணும்னு நினைப்பாங்க. அபிமன்யு நீ போய் என்று சொன்ன பொழுது அப்பா 1000 மனைவி வருவா, அப்பா வருவாரான்னு சொன்னவன் என் பிள்ளைங்க. இப்ப இந்த கதையெல்லாம் அங்க சொல்லி முடிச்சு இப்ப பாக்குறாரு, இதெல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சு, போன உயிர் திரும்பி வரப்போறதில்லை, இப்ப என்ன செய்யணும்? கிருஷ்ணா நான் உயிரோட இருக்க மாட்டேன், நான் இறந்து போறேன். எப்ப அந்த இந்திரனுக்கு வாக்கு கொடுத்திய முனிவனுக்கு ஒரு ஐயருக்கு வாக்கு கொடுத்தியே, என் அண்ணனோ தம்பியோ மாமனோ மச்சானோ மகனோ இறந்து விட்டால் நான் இறக்க மாட்டேன் வாக்கு கொடுத்திய. சத்தியத்தை காப்பாற்றணும் தானே சத்திரியன். சரி, நாளைய தினத்தில் ஜெயத்ரதனை கொல்லாவிட்டால் நான் உயிரோட இருக்க மாட்டேன் சொல்லி இவர் பண்ணிட்டார். இப்போ ஜெயத்ரதனை கொல்லக்கூடிய ஆயுதம் சிவன் கிட்ட இருக்கு. இப்ப இரவோடு இரவா போறாங்க. அவருக்கு பழத்தெல்லாம் கொடுத்து அவனை தெரிய வச்சு மயக்கத்துல இருந்து தெரிய வச்சு போகிற பொழுது பார்த்தா பாடித்துறையில சிவலிங்கத்தை விட்டுட்டு வந்துட்டார் அர்ச்சுன பெருமான். அப்படி விட்டுட்டு வந்ததற்கு பிறகு இப்போ சிவபூஜை பண்ணாம அவர் சாப்பிட மாட்டார். நாமெல்லாம் கூட காலையில எழுந்து குளிச்சு முடிச்சுதான் நெத்தியில விபூதி வச்சு உங்களை எந்த கடவுள் பிடிக்குமோ ஒரு வணக்கம் சொல்லணும். இன்றைய பொழுது நல்ல பொழுதா தொடங்க வேண்டும், நல்லதாக செய்யணும், நல்லதை பார்க்கணும், நல்லதை கேட்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கணும். இரவு தூங்குறதுக்கு முன்னாடி கடவுளுக்கு சாப்பிட்டு முடிச்சு அடுத்த வினாடி பார்த்தீங்கன்னா இருக்க இடம், உண்ண உணவு, உடுக்க உடை கொடுத்த இறைவா உனக்கு நன்றி. இன்றைய தினத்தில் நான் முடிந்த வரைக்கும் பாவம் செய்யவில்லை. இதை அனலைஸ் பண்ணீங்கன்னாவே எல்லாரும் நல்லா இருக்கும். இது எல்லாருமே இரவு படுப்பதற்கு முன்னாடி நீங்க என்ன நல்லது பண்ணிக்கிறோம், என்ன கெட்டது பண்ணிருக்கோம், இது ரெண்டுத்தையும் அனலைஸ் பண்ணணும். இது ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு பார்க்கணும். எது நல்லது எது தீயது. நாளைய தினத்திலிருந்து இந்த தீயதை சத்தியமா செய்யக்கூடாது, அதற்கு என்னை வழிவகுக்காதே நான் ஆண்டவன்கிட்ட பிரார்த்தனை பண்ண கண்டிப்பா தவறு செய்யாம இருக்கும். இதான் நிஜம். இப்போ பாடித்துறையில விட்டுட்ட சிவலிங்கம் இல்ல, சரி என்னையே சிவனா நினைச்சு போல வந்தேன். உட்கார்ந்து இருக்கிறது பெருமாள் சொல்ற நாமம் ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. முடிஞ்சது, பலன் கொடுத்தா சாப்பிட்டா. இப்ப கைலைக்கு போறாங்க. போன அடுத்த வினாடி இங்க அர்ச்சனை பண்ண பூவு அவர்கிட்ட இருந்தது. இங்க அர்ச்சனை பண்ண நாராயணருக்கு அர்ச்சனை பண்ண பூ அங்க இருக்கு. இதை பார்த்த உடனே அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம். எதிர்த்தாப்புல அர்ஜுனரை உட்கார வச்சார் சிவபெருமான், தன் பக்கத்துல உட்கார வச்சார் கிருஷ்ணரை. பார்த்தா முதல்ல பார்க்கும்போது வலது பக்கம் உட்கார்ந்து இருந்தார் கிருஷ்ணர். இப்ப பார்த்தா இடது பக்கம் தெரிகிறார், வலது பக்கம் சிவபெருமான் தெரிகிறார். மாறி மாறி தெரிஞ்சார். கண்ணு நல்லா இப்படி கசக்கிட்டு பார்த்தா ஒரு பாதி சிவபெருமான் தெரிகிறார், ஒரு பாதி கிருஷ்ணர் தெரிகிறார். அர்ஜுனா என்ன பார்க்கிறேன்னு சிவபெருமான் இல்ல, நீங்க சிவபெருமான், நீங்க பெருமாள். சிவன் கோயிலுக்கு வந்துவிட்டு யார் ஒருவர் என்னை நாராயணா என்று அழைத்தால் நான் நாராயணனாக அங்கு காட்சி கொடுப்பேன். நாராயணனுடைய கோயிலுக்கு போய் அங்கு சிவாய நம என்று சொன்னால் அந்த நாராயணன் சிவனாக காட்சி கொடுப்பார். அறியும் சிவனும் ஒன்று, அறியாதவர் வாயில மண்ணு அப்படின்னு சொன்னார். இது நடந்தது
இது ஏதோ பெருசா கட்டுக்கதெல்லாம் கிடையவே கிடையாது. இது மகாபாரதத்துல வந்த ஒரு உண்மையான கதை, கைலாயத்தில் நடந்த கதை. இதுக்கு சாட்சி கிருஷ்ணர், அர்ஜுனர், சிவபெருமான், இவங்க 3 பேர் தான் சாட்சி. எல்லா பாரதத்திலையும் இந்த கதை இடையே வரும். அதை பாட வச்சவர் யாருன்னா நம்ம அருணகிரி பெருமான். சிவ அந்த தவத்தை செய்யக்கூடிய கதைய, அதே மாதிரி இங்க போகக்கூடிய கதைய வில்லியாரார் பாட மாட்டேன்னு சொன்னார் ஒரு காலத்துல. சிவனை பாட மாட்டேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கு வாதம் செய்து அவர் காத அறுக்கப்படக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு கந்தர் அந்தாதின்னு சொல்லக்கூடியதை பாடி இந்த சருக்கத்தை பாட வைத்த ஒரு பெருமைக்கு உரியவர் யாரான்னா நம்ம அருணகிரி பெருமான். வில்லியாரார் என்று சொல்லக்கூடியவரை பாரதத்தை பாட வைத்த ஒரு பெருமைக்குரியவர் அருணகிரி பெருமான். அந்த சருக்கத்தையே பாட மாட்டேன்னு சொன்னார். சிவனை நான் பாட மாட்டேன். இனிமே அந்த மாதிரி இருக்காங்கல்ல. அதனால இங்க இவர் சொல்றார், தாவடி ஓட்டும் மயிலும் தேவர் தலையிலும் என் பாவடி எட்டிலும் பட்டது அன்றோ படி மாவடிபால். மகாபலி சக்கரவர்த்தின்னு ஒரு சக்கரவர்த்தி நாராயணர் இந்த பக்கம் எழுதுகிறார். நாராயணனுடைய பக்தர்களையும் தம் பக்கம் எழுதுகிறார். படிக்க மாட்டேன்னு நிறைய பேர் சொல்றோம். நான் சொன்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சிவன் கோயில் காம்பவுண்டை இடித்த காக்கா நீ வாழ்க்கை சொல்றாங்கல்ல. அப்போ அது மாதிரி தானே இங்கே இருப்போம். அதனால இங்க சொல்ற, ஏன் நம்ம முருகனை மட்டும் பாடணும், சிவனை மட்டும் பாடணும், அவங்க மாமனாரையும் சேர்த்தே பாடிடலாமேன்னு இதுல சொல்றாரு. என்ன சொல்றார்? பா மா வடிபால். எது மகாபலின்னு சொல்லக்கூடியவர் படி மா வடிபால் 3 அடி கேட்டு யார்கிட்ட? வாமன அவதாரத்துல போய் மகாபலி சக்கரவர்த்தி கிட்ட என்ன கேட்டார்? 3 அடி மண் தானம் கொடுன்னு கேட்டார். ஐயா நீயும் உள்ள முடிச்சு இந்த உள்ளங்கை அளவுதான் உன்னுடைய காலே, இதுல போய் 3 அடி கேட்கறீங்க, 3 உலகத்தை கேளு தரேன்னார். யாரு? மகாபலி. சிரஞ்சீவிகளில் ஒருவர். முன் ஜென்மத்துல என்னவா இருந்தார்னு யாருக்காவது தெரியுமா? எலியா இருந்தவர் தான் மகாபலி சக்கரவர்த்தி. சிவன் கோயில்ல எலி வலம் வந்தது. ஒரு பூனை இதை துரத்திக்கிட்டே இருந்தது. உன்னை என்னைக்காவது நான் சாப்பிட்டுவேன் சாப்பிட்டுவேன் சாப்பிட்டுவேன்னு அந்த எலி பூனை, அந்த எலியை. அப்ப அந்த எலி சொன்னது, இந்த சிவபெருமான் திருவருள் இருக்கிற வரைக்கும் உன்னை என்னால தொட முடியாது, நீ என்ன தொடவே முடியாது. பார்க்கலாம் அதையும், என்னைக்காவது ஒரு நாள் நீ என் கைக்கு மாட்டவே, என் வாய்க்கு மாட்டவே, எனக்கு உணவாகும். இது இப்படியே நடந்துட்டு. சிவனுக்கு அடியில ஒரு பொந்து இருக்கும், அதுல போய் போய் இந்த எலி மறைஞ்சிடும். அது உள்ள பூனை போக முடியாது, பூனையால போக முடியும். எலி அழகா உள்ள போயிட்டு போயிட்டு வந்துடும். சரி, எத்தனை நாளை இந்த சிவபெருமான் காப்பாத்துறாருன்னு பாக்குறேன்னு சொல்லிட்டு சிவராத்திரி அன்னைக்கு எல்லாரும் நிறைய எண்ணெய் ஊத்திட்டாங்க. இந்த விளக்கு அணையும் தருவாய்க்கு போயிடுச்சு. சிவன் கோயில் விளக்கு அணையும் தருவாய்க்கு போயிட்டு பார்த்தது இந்த எலி, என் இறைவன் இருக்கக்கூடிய இடம் இருட்டு போகலாமா? இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயவே அப்படின்னு என்ன பண்ணுது? தன் வாளால் தூண்டி அந்த விளக்கினுடைய திரியை தூண்டுகிறது. தூண்டுற நேரம் பார்த்து இது பிடிச்சிச்சு, பூனை பிடிச்சிட்டு சாப்பிட்டு முடிஞ்சிச்சு. சிவபெருமானுக்கு மிகப்பெரிய வருத்தம். என் கோயில் விளக்கு அணையும் தருவாயில இருக்குன்னு சொல்லி வாரால தூண்டி விட்ட நேரம் பார்த்து இந்த பூனை பிடிச்சிடுச்சே. அந்த எலி என்ன நினைச்சிருக்கும்? இந்த சிவபெருமான் நம்மளை கைவிட்டுட்டாருன்னு நினைச்சிருக்கவே. எலிய 3 உலகத்துக்கு சக்கரவர்த்தியா இருப்போம். எத்தனை உலகத்துக்கு? கை தட்டலான்ட்டு சிவபெருமான் எவ்வளவு கருணை பண்ணியிருக்காரு. ஒரு எலிக்கே கருணை பண்ணாருன்னா நமக்கு எல்லாம் கருணை பண்ண மாட்டாரு. அப்பேற்பட்ட பெருமான் 3 உலகத்துக்கு சக்கரவர்த்தியா இருந்தார். கொடுத்து 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 இந்த மகாபலி சக்கரவர்த்தி மிகப்பெரிய வள்ளலாக இருக்கிறார். இவனை இது வச்சே இவனை என்ன பண்ணலாம்? ஆமா, அழிக்கணும்னு நினைச்சார். வாமன அவதாரம் எடுத்து வந்தார். நேரா கேட்கிறார், 3 அடி குடுன்னார். இந்த அசுரர்களுக்கு குரு சுக்கராச்சாரியா, சுக்கிர பகவான். அவர் பார்த்தாரு, டே வந்திருக்கிறவன் வாமன அவதாரத்துல வந்துக்கிறான்டா, அவன் நெடிய மாடு திரு மாடு, அதனால நீ கொடுக்காதேன்னா. சுவாமி கொடுக்குறேன், வாக்கு கொடுத்துட்டேன். இப்ப கொடுக்க மாட்டேன்னு சொன்னா அவருக்கு பாவம் வருத்தப்படுங்க. எப்பவுமே கொடுக்குறேன்னு சொன்னா கொடுக்கணும், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி
நீ 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருக்க கூடாது, நீ வரல, வேற எங்கேயோ கிடைச்சிட்டு இருக்கும் போல இருக்கு, அதனால வரலன்னு நினைச்சு இப்பதான் கொடுத்தேன் பாரு. தெரியுமா உங்களுக்கு? அந்த மாதிரி சில உண்டு. அதனால எங்க மகாபலி சக்கரவர்த்தி சொல்லிட்டார், வேண்டாம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். யாருகிட்ட வாங்கினாலும் இந்த தாரை வார்த்து கொடுக்கிற முறை உண்டு. தீர்த்தம் ஊற்றி தாரை வார்த்து கொடுக்கும். அதனால இவர் என்ன பண்ணாருன்னா, இந்த கமண்டலத்துல இருக்கிற தீர்த்தத்தை தூக்கி அப்படி ஊத்தலான்னு போகும்போது பார்த்தா சுக்கராச்சாரியார் இதை ஊத்துனாதானே இவன் வாங்குவான்னு கரு வந்தா போய் அந்த கொடாய போய் அப்படி அடைச்சிட்டார். அடைச்சு அடுத்த வினாடி பார்த்தா நம்ம சும்மா இருக்காரு, கையில வச்சிருந்த தர்மைக்குள்ள வச்சு ஒரு குத்து குத்துனார். கண்ணு கூடா போச்சு. சுக்கர தசை வந்தா இன்னைக்கும் கண்ணுக்கு ஆபத்து வரும். சுக்கர தசையோ அல்லது சுக்கர திசையோ வந்தாலும் நமக்கு நடக்கின்ற பொழுது கண்டிப்பாக கண்ணுக்கு எஃபெக்ட் வரும். இன்னொன்று, பணத்தை கொடுத்து கெட்டதை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு திசை எதுடான்னு கேட்டா சுக்கர தசை. சரி, அந்த சுக்கர தசை நடக்கின்ற பொழுது நமக்கெல்லாம் வழிபாட்டுக்கு ஒரு தலம் இருக்கிறது. யாருக்காவது தெரியுமா? நம்ம சென்னையில இருக்கு. எல்லாருக்கும் கபாலீஸ்வரரை தெரியும், வெள்ளீஸ்வரரை தெரியாது. பக்கத்திலேயே இருக்கிறார். கபாலீஸ்வரர் கோயிலோட இப்படி நுழைச்சீங்கன்னா, இப்படி போனீங்கன்னாவே வெள்ளீஸ்வரர் இருக்கார். அந்த வெள்ளீஸ்வரர் கோயில போய் கண்மலர் வாங்கிட்டு போய் வெள்ளியில வாங்கிட்டு போய் செலுத்திட்டு அவரை வேண்டி பிரார்த்தனை பண்ணீங்கன்னா கண் நோய் என்று சொல்லக்கூடியது சரியாகும். சுக்கர தசையிலேயோ இல்ல சுக்கர திசையிலேயோ நமக்கு வரக்கூடிய பிரச்சனையிலிருந்து நம்ம ஈஸியா விடுபடலாம். அப்படிப்பட்ட சுக்கராச்சாரியார் அடைத்த அடுத்த வினாடி இப்ப கொடுக்க முடியல, என்ன பண்ணிட்டார், அப்படி ஒரு குத்து குத்தனார். அதுல இருந்து உதிரத்தோடு சேர்ந்து தீர்த்தம் வெளியில வந்தது. அதை அப்படி கொடுத்த அடுத்த வினாடி பார்த்தார், என்னது, செடியாய வல்வினை தீர்க்கும் திருமாலே நெடியானே வேட்கடவா இன்கோயில் வாசலில் அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடத்தி இயங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாயை காண்பேனோ அப்படின்னு குலசேகர ஆழ்வார் பாடுறார். செடியாய வல்வினை தீர்க்கும் திருமாலே நெடியானே வேட்கடவா. உயரம் அப்படின்னா என்ன? நெடியானேன்னு அர்த்தம் உயரமானவர். அது உயரத்தை யாராலையும் கணக்கெல்லாம் எடுக்கவே முடியாது, அவ்வளோ உயரமா. இப்போ 3 அடி கொடுத்தே தாழ பார்த்தார். இவர் என்ன பண்ணிட்டார், பூமியை ஒரு அடி முடிஞ்சிச்சு. 2வது அடி ஆதாயத்தை அளந்துட்டார். 2 முடிஞ்சு போச்சு. இப்ப 3வது என்ன பார்த்தார். அப்படியா, எங்கடா 3 அடின்னு 2 தான் கொடுத்துக்கிறேன், 3வது சுவாமி 3வது என்கிட்ட நான் ஆண்டுட்டு இருந்ததெல்லாம் நீங்க அளந்துட்டீங்க, 3வது என்கிட்ட இல்ல சுவாமி, 1 தான் இருக்கு. என்ன இருக்கு? என் சிரம் இருக்கிறது, இங்க வைங்கோன்னு. எங்க வச்ச? மகாபலி சக்கரவர்த்தியினுடைய தலையில அந்த 3வது அடி அப்படி பட்டுச்சு. பட்ட அடுத்த வினாடி பாதாள உலகம், ஏன்னா அவர் உயரமானவர், ஒரு அழுத்துறார். அழுத்தின உடனே பாதாள லோகத்துக்கு போயிட்டார். இன்னைக்கும் மகாபலி சக்கரவர்த்தி எங்க இருக்கார்? பாதாள உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பெருமான் மகாபலி சக்கரவர்த்தி. அந்த மகாபலி சக்கரவர்த்தி தான் பாதாள உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார். அது ஒரு கதை கூட உண்டு. இந்த மகாபலி சக்கரவர்த்தி எங்க போனாலும் இந்த ராவணனை எப்ப பார்த்தாலும் யாருக்கிட்டையாவது சண்டைக்கு போவான், வழியே சண்டைக்கு போவான். அப்படி வழியே சண்டைக்கு போகும்போது ஒரு தடவை நாரதர் போய் சொல்லியிருக்காங்க, மகாபலி இருக்கானே உன்னை பத்தி ஏளனமா பேசணும், அந்த ராவணனை முடிச்சா வந்து என்கிட்ட சண்டை போட்டு பாருன்னு வேற சொன்னான். அந்த நாரதர் தலைவர் நன்மையில முடியும். நேரா இங்க இருந்து படையை கூட்டிட்டு போனான் பாதாள உலகத்துக்கு. யாரு? ராவணன். வந்த உடனே பார்த்தாரு, மகாபலி பார்த்தாரு, யாருக்கு என்ன தெரியாதா, நான் தான் இலங்கை வேந்தன் 10 தலை ராவணன். ஓ அப்படியா, சரி எங்க வந்தேன்? சண்டைக்கு வந்தேன். சண்டைக்கு சண்டை போடுறது இருக்கட்டும், அந்த ரூம்ல ஒரு சாமான் இருக்கு, அந்த சாமானை எடுத்துவா, பிறகு சண்டை போடலாம்னா. அந்த ரூம்ல ஒரு சாமான் இருக்கு, எடுத்துவாங்க. இவர் போறார், அந்த சாமான தூக்கி 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 பார்த்தார், தூக்க முடியல. வெளியில வந்துட்டார். என்ன சாமான் அதுன்னா? ஒண்ணும் இல்ல, எங்க கொல்லு பாட்டன் ஒருத்தர் இருந்தா, அவன் பேரு இரண்டிய கசிபுன்னு பேரு. அவனை நரசிம்ம சுவாமி இடதுசாரியா
வச்சுட்டு இருக்கேன். ஏன்டா எங்க பாட்டை படுக்கலையே உன்னால தூக்க முடியலையே, எங்கிட்டயா சண்டைக்கு வந்தேன்னு எட்டி ஒரு உத விட்டாராம். மகாபலி சக்கரவர்த்தியினுடைய பெருமை. அந்த மகாபலி சக்கரவர்த்திக்கு வாழ்க்கை கொடுத்த பெருமான் சிவன். அதை இங்க நிறைவுபடுத்தி சொல்ற. ஒவ்வொரு பாட்டுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 3 மணி நேரம் கதை எப்படி ஓடும். அவர் சொல்ற, தாவடி ஓட்டு மயிலும் தேவர் தலையிலும் என் பாடி எட்டிலும் பட்டது அன்றோ படி மா வடிப்பால் மூவடி கேட்டு அன்று மூதண்ட கூட முகடு முட்ட சேவடி நீட்டும் பெருமான் மருகன் சிற்றடியேனார். சாதாரண அடி கிடையாதுங்க. அந்த யாருக்கு? அந்த மாமனாருக்கு இவர் மருமகன். மாமனாருக்கே திருவடி அவ்வளவு பெருசா இருந்தா மருமகனுக்கு எவ்வளவு பெருசாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லாம சொல்றார். அப்போ எப்படிப்பட்ட ஒரு பெருமானாக முருகப்பெருமான் இருக்கிறார். அது மட்டும் இல்லை, திருப்புகழ் ஏட்டு என்று சொல்லக்கூடியதுல இவருடைய திருவடி பட்டது. திருப்புகழ் ஏட்டு ஒத்திகை பார்ப்பது போல எங்க வச்சார்? 2 இடத்துல வச்சார். மயில் மேலையும் தேவர் தலையிலும். 3ஆவதாக ஸ்ட்ராங்கா வச்சாரா எங்க? திருப்புகழ். அதான் ஒரிஜினல் திருவடி. அதை சொல்றார் அவரே அருணகிரி பெருமாள். அப்போ அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு அது 15வது பாடல். அந்த பாடலுக்கு பொருளை சிந்தித்து விட்டு இப்போ 18வது பாடல். முக்கியமான பாடல்களுக்கு மட்டும் நம்ம பொருள் பார்க்க இருக்கோம். அதனாலே இப்ப சொல்ற, வையர் கதிர் வடிவேலோரை வாழ்த்தி வரினற்கு என்றும் நொய்யில் பிளவள வேணும் பகிர்ந்தங்கள் நுங்கற்கு இங்கன் வெய்யிற்கு ஒழுங்கா உதவா உடம்பின் வெறு நிழல் போல் கையில் பொருளும் உதவாது காடும் கடைவழி கேட்ட அருமையான பாட்டு. இந்த பாட்டுக்கு கிட்டத்தட்ட 3 மணி நேரம் இல்ல 30 மணி நேரம் போட்டு சொல்லலாம். எவ்வளவு நேரம்? அவ்வளவு இருக்கு. வையர் கதிர் வடிவேலோரை வாழ்த்தி வரினருக்கு. வரினருக்குன்னா யாரு? இல்லாதவங்க. கிழிஞ்ச துணியாவது தச்சு ஏழை எளியவங்களுக்கு கொடுக்கணும். அது நம்ம மெட்ராஸ்ல உண்டா? அதையும் போட்டு பிளாஸ்டிக் வாளி வாங்கி என்ன வாங்குறோம்? 6 மாசம் வெயில்ல போட்டா 3 மாசத்துல போயிருக்கும். உண்டா இல்லையா? அதையாவது தச்சு ஏழைகளுக்கு கொடுக்கணும். எங்க கொடுக்கணும்? ஏழைகளுக்கு கொடுக்கணும். ஆனா நம்ம பெண்களுக்கு ஒரு குணம் என்ன தெரியுமா? 1000 புடவைய அடுக்கி 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 வச்சுட்டு அது மக்கி போய் லைன் லைனா கியூவா விட்டா கூட வேலைக்காரிக்கு இந்தாலும் கொடுக்கறதுக்கு மனசு வராது. நம்ம பெண்களுக்கே உரிய இயல்பு. எவ்வளவு இருந்தாலும் சரிதான் நான் கூட வச்சு கொடுக்கணுமா இல்லையா? அந்த குணமே என்ன வரதே இல்லை. அதுதான் இங்க சொல்ற, முருகா என்று வையர் கதிர் வடிவேலோரை வாழ்த்தி வரினருக்கு என்றும் நொய்யில் பிளவள வேணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். அரிசிய 4ஆ உடைச்சா நொய்யி, 2ஆ உடைச்சா இல்ல, அது பாதி அரிசி. 4ஆ உடைச்சா நொய்யி. 4ஆ உடைச்சிட்டு அந்த 4 பாகத்துல ஒரு துளி அளவாவது எங்க கொடுக்கணும்? எறும்பு புத்துக்காவது போடணும். நொய்யில் பிளவள வேணும் பகிர்ந்தன்ற. அப்பனா என்ன அர்த்தம்? அந்த எறும்பு இருக்கக்கூடிய இடத்துலயாவது அந்த நொய்யில பாதியா இருக்கக்கூடிய ஒரு கொஞ்சோண்டு எடுத்து அந்த எறும்பு புத்துல போட்டா யமன் உங்களை பாச கயிறு போட்டு இழுத்து செல்லுகிற பொழுது இந்த எறும்பு வாதாடுமா? கை தட்டுங்க. என்ன சொல்லி? அவன் உணவு உண்ணுவதற்கு முன்னதாக என்னுடைய ஜீவன் என்ன கேட்டா 7 தலைமுறைக்கு உணவு சேர்த்து வைத்து விட்டு இறந்து போகக்கூடிய ஒரே ஒரு ஜீவன் எதுடான்னு கேட்டா எறும்பு. எத்தனை தலைமுறைக்கு? ஆமா, எறும்பை போல உழைக்கணும் யாரு? மனிதர்கள். ஆனா இன்னைக்கு ஆமா எழுந்துக்கிறதே 10 மணிக்கு. அதுக்கப்புறம் எங்க இருந்து உழைக்கிறது? உண்டா இல்லையா? தூங்குறதே 2 மணிக்கு. அப்புறம் எங்க இருந்து? இருக்கிற எல்லா செல்போனும் ஆன்ல தான் இருக்கு.
எத்தனை மணிக்கு பார்த்தாலும் ஆன்லைன்ல தான் இருந்து செல்போன் மொத்தம். அப்புறம் எங்க இருந்து முடியாதுல்ல. அதை இங்க சொல்றார், வையர் கதிர் வடிவேலோரை வாழ்த்தி வரிநெற்கு என்றும் நொய்யில் பிளவர வேணும். நொய்யிலே துளி எறும்புத்துக்கு போடுது. அதுதான் பெண்களுக்கு எல்லாம் அந்த வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையாவது என்ன பண்ணணும், அரிசிமாவினால கோலம் அந்த எறும்பு கொண்டு போகும். இப்ப யமன் நீங்க நினைக்கிற மாதிரி யமன் வருவார், பாச கயிறு போடுவார். அப்படி போட்டு இழுத்து செல்லும் பொழுது ஒரு ஈய அவர் கொல்லக்கூடாது, ஒரு எறும்பை கொல்லக்கூடாது, ஒரு எந்த ஜீவன் புழு பூச்சி எந்த ஜீவனையும் அவர் கொல்லவே கூடாது. கொல்லாமல் எந்த ஜீவனை எந்த ஆன்மாவை பிடிக்க வேண்டுமோ அந்த ஒரே ஒரு ஆன்மாவை மட்டும்தான் அவர் பிடித்து கொண்டு செல்ல வேண்டும். அப்படி செல்லும் பொழுது குருக்களை இந்த எறும்பு நிற்குமா, ஏய் போ 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 போ, என் காலில் விதிப்பட்டு இறந்து போயிடாத போ. நான் போக மாட்டேன். உடனே கேட்கிறாங்க, எறும்பு பேசுறது யமனுக்கு கேட்குமான்னு. நம்ம மனித குலத்துல இருக்கக்கூடிய ஒருத்தருக்கே கேட்கறதுன்னா அவருக்கு கேட்காத யாருக்கு கேட்கணும்னு யாருக்காவது தெரியுமா? எறும்பு பேசுறது, மொத்த ஜீவன்கள் பேசுறது எல்லாம் ரெண்டு பேருக்கு கேட்டிருக்கு. 84 லட்சம் யோனி வேகம் மொத்தமே பேசுறது. எறும்புல இருந்து, ஈயில இருந்து, நாயில இருந்து, நரியில இருந்து அனைத்தும் பேசக்கூடியது 2 பேருக்கு கேட்டிருக்கு. யாருக்காவது தெரியுமா? ஒன்று சுக முனிவர், வியாச பகவானுடைய மூத்த பிள்ளை. சுகாந்த வியாச பகவான் கூப்பிடுகிற பொழுது ஏன் பாரம், ஈ, எறும்பு, நாய், நரி, பல்லி, பூரா, மனுஷன், தேவர், முனிவர் எல்லாரும் சொல்றாங்களா ஏன்? அப்பாதோ வந்துட்டேன் பான, அப்பாதோ வந்துட்டேன் பான்னு எல்லாம் சொல்லுவான். எல்லாம் பேசுவது சுகமுனிவருக்கு மட்டும் கேட்கும். அதே அவங்க அப்பா வியாச பகவானுக்கு கேட்க. அப்ப அவர் எவ்வளவு தவம் பண்ணிருக்கணும் யோசிக்கணும். சரி, 2வது யாரு? கேகயன் என்று சொல்லக்கூடிய கைகேயினுடைய அப்பா தவம் பண்ணார், காட்சி கொடுத்தார். என்ன வேணும்னா அவரை கேட்டிருக்க கூடாதா? வேற ஏதாவது? எல்லா ஜீவன்களும் பேசுறத நான் கேட்கணும். கேட்பாய், ஆனா அந்த ஜீவன்கள் என்ன பேசினது என்று நீ யாரிடத்திலும் சொல்லக்கூடாது. சொன்னாவும் தலை. இந்த மனைவி எறும்பு 2ம் கட்டிலுக்கு பக்கத்துல ஓடிட்டு இருந்துச்சு. அப்படி ஓடிக்கொண்டிருக்கிற நேரம் பார்த்து அது 2ம் கணவன் மனைவி எறும்பு அது சொல்லுது, ஏங்க எனக்கு கூச்சமா இருக்குங்க, தொடாதீங்க அப்படின்னு. சிரிப்பு வரல, தொடாதீங்க. அதுக்கு அந்த ஆண் எறும்பு சொல்லுச்சா, அடியே மனைவின்னா ஆண் யாரு? கணவர் தொடுவதற்கு தானே. ஏங்க பிள்ளைங்கள்லாம் பக்கத்துல இருக்காங்கடி. அடியே பிள்ளைங்களுக்கு தெரியும் நீ மனைவிக்கு, உனக்கு வேற உடம்பு சரியில்லை, உன்னை யார் இப்போ வர சொன்னது? அதனால அந்த இடத்துல காயம் ஆறி இருக்கானோ நான் தொட்டு பார்த்தேன்டி. எதே அந்த எறும்பு இதை கேட்டுக்கிறான். ராத்திரி 2 பேரும் கணவன் மனைவி கட்டில படுத்துட்டு இருக்கா, அந்த புறத்துல படுத்துட்டு இருக்கா. கலகலன்னு சிரிக்கிறா. ஆஹா, நம்ம மனிதர்கள் தான் இப்படி செய்வோம்னா அந்த எறும்பு கூட மனைவி மேல எவ்வளவு பற்றா இருக்குன்னு தூக்கத்துல இந்த மனுஷன் பக்கத்துல சிரிச்சா சும்மா இருப்பாரா? கொண்டாட்டி என்ன காட்சி, ஏங்க சிரிக்கிறீங்க அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்னாரு, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. இல்ல என்னவா இருக்கு, நீங்க என்னன்னு சொன்னாதான் நான் இப்போ உங்களை தூங்க விடுவேன். நான் ஒண்ணும் இல்லடி, 2 எறும்பு போச்சு, அது 2 கணவன் மனைவி. அது மனைவி எறும்புக்கு அடிபட்டு இருந்தது, அது 2ம் பேசிக்கிட்டது, அதை நான் கேட்டேன். என்ன பேசிக்கிட்டது எனக்கு சொல்லுது. சொன்னா என் தலை வெடிக்கும், உன் தலையே வெடிச்சாலும் பரவாயில்ல சொல்லிட்டு வெடிக்கும். அதுக்கு வந்த பழமொழி தாங்க, தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை. கேக்கையனுடைய மனைவி அந்த மாதிரி கேட்டால, கைகேயி அவருடைய மகள் என்ன கேட்டா, நீ செத்தாலும் பரவாயில்ல, பரதன் நாடாளனும் ராமன் காடாளனு கேட்டா. கணவனை இழந்து பூ பொட்டு இழந்தாலும் வெள்ளப்புடவை கட்டினாலும் பரவாயில்ல, என் பிள்ளை ஆட்சியில உட்காரணும்னு சொன்னார். அதனால வந்ததுதான் பழமொழி, தாயை போல பிள்ளை, நூலை போல சேலன். அது மாதிரி அந்த எறும்பு வாதாடுமா யார்கிட்ட? யமன் கிட்ட வாதாடுமாம். என்ன சொல்லி? எனக்கு உணவு கொடுத்திருக்கிறார், என் தலைமுறைக்கு 7 தலைமுறைக்கு அவர் உணவு கொடுத்திருக்கிறார், அவருக்கு இன்னைக்கு உயிரை நீங்கள் பற்றி
கொண்டு சென்றால் நான் விடமாட்டேன், வேண்டுமானால் என் உயிரை எடுத்துக் கொள்ளுங்கள். உங்களை பொறுத்த வரைக்கும் அது எறும்பு. அது எவ்வளவு இருக்கு? அவ்வளவுதான் இருக்கு, இவ்வளவுதான் இருக்கு. ஆனா இவ்வளோ பெரிய உடம்பில் இருக்கக்கூடிய உயிரும் இறைவனுக்கு சமம், அந்த எறும்பினுடைய உயிரும் சமம். கை தட்டலாம். எறும்பா இருந்தாலும் இறைவனுக்கு அது ஒரு ஜீவன், அது ஒரு குழந்தை. மனுஷனா இருந்தாலும் அதுக்கு ஒரு இது. இவ்வளோ பெரிய உடம்புல இத்தனோட எறும்பு கடிச்சா நீங்க தாங்குறீங்களா? தாங்க மாட்டேங்கிறீங்கல்ல. ஐயோ, கடிக்கிற எறும்பு உண்டா இல்லையா? இவ்வளவு பெரிய உடம்பு தானே, அது இத்தனோண்டு தானே இருக்கு. அது கடிச்சிட்டு பொட்டல் விடலாம் இல்ல? இந்த உடனே புடிச்சு நசுக்கி தேய்ச்சி என்னென்னமோ பண்ணி அதை பண்றதா இல்லையா? அப்போ அந்த யமனிடத்தில் அந்த எறும்பு வாதாடுமா? அதைத்தான் நீங்க சொல்லுகிறார். அப்ப எவ்வளவு இம்பார்ட்டன் யோசிக்கணும். வயிர் கதிர் வடிவேலோரை வாத்தி நொய்யில் பிளவளவேனும் பகிர்ந்தீங்கள். அதுக்கு அடுத்து சொல்றார் பாருங்க, என்ன சொல்றார்? நொய்யில் பிளவளவேனும் பகிர்ந்தீங்கள் நுங்கற்கு இங்கள் வெயிற்கு ஒதுங்கா உதவா உடம்பின் நிழல் போல். இப்போ சித்திர வைகாசி வெளியும் அன்னைக்குன்னு பார்த்து நடந்து போயிட்டு இருக்கும்போது பாதி வழியில செருப்பு அருந்து போச்சு. செருப்பை கையில பிடிச்சிக்கிட்டு செருப்பு தைக்கிற இடத்துக்கு நடந்து போனோம்னா இப்ப நான் நடந்துதான் போயாகணும். அப்ப என்ன பண்றது? என் உடம்பு இவ்வளவு பெரிய உடம்பு, பாலா தயிரா தேனா அப்பதுல இருந்து இப்ப வரைக்கும் சாப்பிட்டு சாப்பிட்டு வளர்த்து வச்சிருக்கேன். என் நிழல் விழுகிறது. ஆனா நான் கால் வைக்க முடியுமா? என் நிழல் எனக்கு உபயோகப்படுமா? என்னுடைய நிழல் எனக்கு உபயோகப்படுமா? படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்? என் நிழல் எப்படி விழும்? என் நிழல் எங்க விழும்? எனக்கு பின்னாடி விழுந்தாலும் சரி, இல்லை எனக்கு முன்னாடி விழுந்தாலும் சரி. ஆனா அதுல நான் கால் வைக்கிறதுக்குள்ளேயே அது எனக்கு முன்னாடி விழும். நிழலியா நான் நகர்த்தா அதுவும் தானே நகரும். அது என்ன அங்கேவா இருக்கும்? என் காலடியிலேவா இருக்கும்? இந்த உடம்புக்கு நிழல் வேணும்னா இருக்கும்? இருக்காது இல்ல. அதைத்தான் நீங்க சொல்ற. இதே ஒரு பிரசங்கத்துல வாரியார் சுவாமிகள் சொல்றார். மனைவி மகாமகா கஞ்சி கிருஷ்ணார் அறுத்த கைக்கே சுண்ணாம்பு வைக்க மாட்டான். சுண்ணாம்பு நிறைய டப்பா இருக்குது. அவ கைய அறுத்துனாலாம் ஒரு நாள் பக்கத்து வீட்டுல போய் எக்கா சுண்ணாம்பு இருந்தா கொடுன்னா. என் வீட்டுல இருந்து தொட்டு போட்டா காலி ஆயிடுச்சுன்னா நான் அப்புறம் புதுசா வாங்கணும். அப்படி எவ்வளவு கஞ்சத்தனமும் யோசித்து பாருங்க. இன்னைக்கும் சில பேர் அப்படி இருக்கா? இல்லைன்னால சொல்லவே முடியாது. 50 சவரம் கழுத்துல போட்டுட்டு அப்படி வந்த போது கூட ஐயா அம்மான்னு யாருன்னா கேட்டேன், வெளில போடுற வழக்கல போ அப்படின்னு சொல்றதுதான் உலக வழக்கமாக இருக்கு. அப்ப இங்க சொல்லுகிற பொழுது பார்த்தா இந்த மனைவியை திருத்தணுமே என்ன பண்றதுன்னா டிரைவர் கிட்ட சொன்னார், உனக்கு எங்க போகணும்னு ஆசை? புதுசா கல்யாணம் ஆகி குழந்தைலாம் பெற்று ரொம்ப நாளா பாவம் என்கிட்டயே டிரைவர் வேலை செஞ்சுட்டு இருக்கேன், எங்க போகணும்னு ஆசை? என் முன்னாடி கல்யாணம் ஆன புதுசுல கேட்டா முதலாளி எங்க போனோன்னு, ஊட்டிக்கு போனோன்னு. படுபாவி மார்கழி மாசத்துல ஏடா போவே, அங்க இன்னும் குளிர்வேடா, வேற எங்கடா? இல்ல அவளுக்கு ஆசையா அதுதான் முதலாளி. சரி இந்தா வச்சுக்கோ, கையில ஒரு 10,000 செலவுக்கு பெட்ரோல் பேங்க்ல போய் நான் சொன்னேன்னு சொல்லி போட்டுட்டு போ. ஆனா நான் போன் பண்ணி கேட்பேன். கேட்கும் போது ஐயா வண்டி வந்துட்டு இருக்கு, பஞ்சர் போட்டுக்கிறேன், பெட்ரோல் ஊத்தினுக்கிறேன் தான் நீ சொல்லலாம். ஆனா வந்துடாது சொல்லி அனுப்பிச்சு வச்சுட்டார். இவரா போனார் தந்தி ஆபீஸ்ல, நேரா போனார் ஒரு தந்தி கொடுக்குறார். மாமனார் சீரியஸ் கூப்பிட்டுட்டார். வந்துச்சு. வந்த உடனே ஐயா யாரு இல்ல, அப்பெல்லாம் தந்தி, இப்பெல்லாம் போன். இவரே சொல்லிட்டார் ஒருத்தர் விட்டு. இப்ப சொன்னார், உங்க மாமனார் என்னாச்சு? எங்க மாமனாருக்கு நல்லா தானே இருந்தா, நான் நேற்று காலையில கூட பார்த்தேனே பேசினேன், நல்லா தானே இருந்தா, திடீர்னு என்னமோ ஆயிட்டுதுங்க, அதனால உங்களை வர சொன்னாங்க. அப்படியா? அலுவேலு அலுவேலு அலுவேலு, என்னங்க என்ன ஆச்சு என்ன ஆச்சு? இல்ல உங்க அப்பாவுக்கு என்னமோ டாக்கம், ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்களா, இப்போவோ அப்போவோன்னு சொல்லிட்டாங்களா? அப்படியா? வாங்க போலாம், எங்க அப்பா தான் எனக்கு உசுறு. பொம்பளை பிள்ளைங்களுக்கு எல்லாரும்
சொல்லியா உடனே வா சீக்கிரம், நானும் கிளம்பிட்டேன். ஆமா எங்கெங்க காரை காணோம், அவனை இப்பதான் பெட்ரோல் போட அனுப்பி வச்சேன், வந்துருவானா? வந்துருவான், வா போலாம். இந்த கார்ல போற அவசரத்துல எங்க அம்மா காலில் செருப்பு போடாம அதுல போடாம கூட சித்திர வைகாசி இந்த மாதிரி வெயில் காலமா இருந்ததுனால என்ன பண்ணாரு இவரு உடனே கேட்கிறாரு, இந்த மார்கழி மாசம் வெயில், இப்ப சித்திர வைகாசி இருக்கு, அந்த மாதிரி வெயில் நேரம் இவரு காலில் செருப்பு போடாம இருக்கிறார். அம்மா நடந்து போகிறார், கொதிக்கிற வெயில், 12 மணி உச்சி வெயில், காலையில இது வரைக்கும் செருப்பு போடாம நடந்ததே இல்லை, இப்ப நடக்கிறார். எங்க வந்துருவாரு, அடே டிரைவரே எங்கடா இருக்கு? ஐயா இப்பதாங்க ஐயா நான் ஊட்டி. டேய் அப்படியா, வண்டி பஞ்சர் ஆயிடுச்சா? சரி சரி பஞ்சர் போட்டுட்டு வந்துடுறா சீக்கிரமா. ஏம்மா பஞ்சர் ஆயிடுச்சா? அந்த தெருமுனையில வந்து நிக்க சொல்றேன், இங்கதானே, வா போலாம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நடத்தினே கூட்டு போறார். அப்படி கூட்டு போகிற வழியில ஒரு நிகழ்வு நடக்குது. என்னன்னா, எங்க காது கொதிக்குதுங்க. அண்ணே மணியே ரத்தினமே, நீ என்ன அழகா இருக்கே தெரியுமா? ஏயா கொதிக்கிற வெயில்ல கொஞ்சறியா? உனக்கு கொஞ்சறதுக்கு நேரம் காலம் இல்லையா? ஏன்னா இதுக்கெல்லாம் நேரம் காலமா பார்ப்பாங்க. காது கொதிக்குதுங்க. அந்த டிரைவர் என்னதான் பண்றான்? சரி சரி வந்துருமா, வா அப்படி போயிருக்கும், கொஞ்சம் தொலைவுதான் வா அப்படின்னு அழைச்சு. அன்மேலு என்ன உன் நலல் விழுதில்ல, அதுல கால் வச்சுட்டு வாயே. பாலா தயிரா தேனா மோரா தினமும் 3 வேளை 30 வேளை சாப்பிட்டுட்டே இருப்பியே, இந்த உடம்பு அதோட நிழல் விழுதில்ல, அதுல கால் வச்சுட்டு வாயே. அறிவிருக்கையா இருக்கா? ஏண்டி அறிவிருந்தா நான் எப்படி உன்னை கட்டி இருப்பேன்? அறிவில்லாதனாலே உன்னை கட்டிட்டு இத்தனை வருஷமா குடும்பம் நடத்திட்டு இருக்கேன். அதனால அப்படி இல்லை, அது மீது இவ்வளோ பெரிய நிழல் விழுதுல்ல, அதுல கால் வச்சா உனக்கு சுடாது இல்லை, அதுக்கு சொல்றேன். அப்படியா? இல்லைங்க, என் நிழல் எனக்கு உபயோகப்படுமா? உன் நிழலே உனக்கு உபயோகப்படலைன்னா இரும்பெட்டியில் இருக்கிற பணம் உனக்கு உபயோகப்படுமா? உன் நிழலே உனக்கு உபயோகப்படவில்லை என்றால் இரும்பு பெட்டியில் இருக்கிற பணம் எப்படி உனக்கு உபயோகப்படும்? அதைத்தான் இங்கு சொல்லுகிற பொழுது சொல்றார், பையன் கவி வடிவேலோனை வாழ்த்தி வரிஞருக்கு என்றும் நொய்யில் பிடால வேணும் பகிர்ந்தீங்கள் நுங்கற்கு இங்கன் வெய்யிற்கு ஒதுங்கா. எது ஒதுங்கா? உதவா உடம்பில் வெறு நிழல் போல் கையில் பொருளும் உதவாது காலும் கடைவெளிக்கு. எப்போ? கடைசி காலத்துல கோடி கோடியாக செல்வம் வைத்திருக்கக்கூடிய அத்தனை பேரும் செல்வம் இருக்கு என்று சொன்னால் எவன் விட்டு விடுவானா? இல்லைன்னா இவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் வேணும்னா ஒரு 4 கோடி தரேன் என்னை விட்டுடுன்னு சொன்னா விடுவானா? இல்ல ஒரு 4 கிலோ தங்கம் கொடுக்குறேன்னு சொன்னா விடுவானா? இல்ல எதையாவது சொன்னால் அவன் விடுவானா? சரி விட்டுறல, அவன் குடிச்சுட்டே போறானே வச்சுப்போம். போகிற பொழுது இங்க சேர்த்து வைத்திருக்கக்கூடிய செல்வம் நம்ம பின்னாடி வருமா? எது இடுப்புல இருக்கிற அரை நான் கையில கூட கட் பண்ணி தூக்கி போடும். வெறும் உடம்போட வந்தோம், வெறும் உடம்போட தான் போகும். உண்டை எதையாவது 1 கோடி மட்டும் கொண்டு போகணும். 1 கோடி கொண்டு போறாங்க, எல்லாருக்கும் அனுமதி உண்டு. என்ன கோடி? ஒண்ணு பிறந்த கோடி, இல்லைன்னா புகுந்த கோடி. இந்த கோடியை மட்டும் போட்டு எதுக்குது? இவ்வளோ உயரமா வளர்ந்திருக்கிறோமே, அந்த மானம் என்கின்ற ஒன்றை காப்பாற்றுவதற்காக நம்ம மேல மூடி கொண்டு போற, அவ்வளவுதான். வேற எதையும் கொண்டு வர்றது ஒண்ணும் கிடையாது, கொண்டு போவது ஒண்ணும் கிடையாது. பரோபகாரம் ஹிதம் சரீரம் என்று பகவான் கீதையில் சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பரோபகாரம் ஹிதம் சரீரம், இந்த உடம்பால முடிஞ்ச வரைக்கும் 4 பேருக்கு நன்மை செய், ஒருவருக்கும் தீங்கு செய்யாதே. ஒருவருக்கும் தீங்கு செய்யாதே. அந்த 4 பேர் யாரு? மாதா பிதா குரு தெய்வம். மாதா பிதா குரு தெய்வம். இந்த 4 பேருக்கு என்ன பண்ணணும்? முடிஞ்ச வரைக்கும் நன்மை செய். இந்த 4 பேருக்கு நீ நன்மை செய்தா தெய்வம் உன்னிடத்துல தேடி வருங்க.
தெய்வமே தேடி வரும். அப்பனா என்ன பண்ணணும்? அம்மாவை வணங்கணும். இந்த புராணங்கள் எல்லாமே என்ன சொல்லுது? தாயில் சிறந்த கோயில் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, அம்மாதான் உலகம், அம்மா போல உலகத்தில் வேற யாரும் இல்லை சொல்றாங்களா இல்லையா? அப்போ தந்தை சொல் மிக்க மந்திரம், அப்பா கெட்டு போறதுக்கு சத்தியமாக எந்த தந்தையும் சொல்ல மாட்டார். எந்த தந்தையும் சொல்ல மாட்டார். அவர் பேச்ச கேட்டா அந்த குழந்தை உருப்பிடுவான்னு அர்த்தம். கேட்கலன்னா உருப்பிட மாட்டான். சரி, அப்பா பேச்ச கேட்கல, அம்மா பேச்ச கேட்கல, குரு பேச்சாவது கேட்கணுமா இல்லையா? குரு என்று சொல்லக்கூடியவர் வார்த்தையை கேட்டா அந்த உலகத்தையே வெல்லலாம். ஆனா குருவை நம்ம யாருமே மதிக்கிறதே இல்லையே. அப்புறமா நாம எங்க இருந்து செய்யறது? அதுக்கப்புறம் தெய்வம், அதுதான் நம்ம கல்லு கட்டன்னு சொல்லிட்டு இருக்கோமே, உண்டா இல்லையா? உள்ள இருக்கிற இறைவனை இறைவன் நான் மதிக்கிறோம், கல்லு கட்டை அந்த மாதிரிதான் சொல்லியிருக்கா. அதனாலதான் சொல்ற, வையீர் கதிர் வடிவேரோனை வாழ்த்தி வரினத்து என்றும் நொங்கில் இல்லேன்னு சொல்லக்கூடாது. என்ன சொல்லக்கூடாது? இல்லை என்கின்ற வார்த்தை, அதுவும் முக்கியமாக தாய்மார்களுடைய வாயிலிருந்து வரவே கூடாது. என்ன சொல்லணும்? தீர்ந்தது வாங்கணும்னு சொல்லணும். இந்த பொருள் வாங்கணும்னா வீட்டுக்கார் புரிஞ்சுக்கணும், என்னென்ன அந்த பொருள் இல்ல போல இருக்கு, தீர்ந்து போச்சு போல இருக்கு, அதனால அந்த அம்மா வாங்க சொல்றா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இல்லம் என்று போடக்கூடாது. இந்த இல்லம் அந்த இல்லம்னு போடுறாங்க இல்லையா, தன்னுடைய பேர் போட்டு அது மேல் இல்லம் அப்படி போடக்கூடாது. என்ன போடணும்? நிலையம் என்று போடணும். நிலையம்னா நிற்குமா, இல்லைன்னா இல்லாமையே போகும் என்று சொல்லுவார்கள். அதனால இந்த சொல்லுகிற பொழுது சொல்றார், நொய்யில் விளவர வேணும் பகிர்ந்தீங்கள். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்ற பாருங்க. காரைக்கால் அம்மையார்னு ஒரு அம்மா இருந்தால, ஒரு நாளைக்கு ஒரு சிவ அடியாருக்காவது உணவு படைச்சார். அதே மாதிரி சிறுதொண்ட நாயனார் பரஞ்சோதியார் இருந்தார்ல, ஒரு நாளைக்கு ஒரு சிவடியாருக்காவது அமுது படைச்சார். அதே மாதிரி கண்ணன் என்று சொல்லக்கூடியவர் யார் யாருக்கு என்ன கொடுத்தான்? உலகத்தில் எல்லாவற்றையும் கொடுத்தான். அவன்கிட்ட என்னென்ன இருந்ததோ அவ்வளவையும் கொடுத்தான். அவன் கொடுக்காததுன்னு ஒன்னே ஒண்ணு அவன் செய்யாததுன்னு அன்னத்தை கூட அவன் சமைச்சான். இடிகுலத்தோன் தாய் தந்தை பெயர் தெரியாதவன், இவன் ஜாதி என்ன, இவன் மதம் என்ன, இவன் யார் என்று தெரியாதவன் என்று சொல்லி அந்த அன்னம் மட்டும் யாருக்கு இவன் பரிமாறு. அதுக்கும் நம்ம பகவான் போனார். அப்ப அருந்த பசி சிறிது அன்னம் கொடையினார். இங்க போடுற வழக்கம் எல்லாம் அதோ பாரு குதிரை வீட்டுலதான் 3 வேளை அன்னம் போடுறாங்க, அங்க போய் சாப்பிட்டு போடுறான். இவன் கர்ணனுடைய உயிர் பிரிய போகிறது. அப்படி கர்ணனுடைய உயிர் பிரிகின்ற பொழுது பிரிஞ்சு நேர வைகுந்த பதவி. ஏன்? இந்திரனுக்கு கவச குண்டலத்தை தானமா கொடுத்தான். இந்திரனுக்கு கவச குண்டலத்தை தானமா கொடுத்தான். அம்மா கேட்டான்னு தம்பின்னு தெரிஞ்சும் எதிர்த்து யுத்தம் செய்தான். நண்பனுக்காக செஞ்சோற்று கடன் கழித்தான். நண்பனுக்காக செஞ்சோற்று கடன் கழித்தான். அப்படிப்பட்ட தம்பிகள்னு தெரிஞ்சும் கூட சண்டை போட்ட ஒரே ஒருவன் யாரான்னு கேட்டா கர்ணன். அதே மாதிரி யான் செய் புண்ணியம் அனைத்தும் கூடான்னு கேட்ட உடனே பகவானே வந்து கையேந்தி கொடுக்கிறவனா இருந்தா கடவுளே வருவான்னு சொன்னதற்கு பரஞ்சோதியார் ஒரு சாட்சி, சிவபெருமான இடத்துல காரைக்கால் அம்மையார் ஒரு சாட்சி. அதே மாதிரி கர்ணன் இடத்துல பகவான் போய் கையேந்தி 8 லட்சுமி விட்டுட்டார். ஒரு லட்சுமி இருந்தா நமக்கு கண் தெரிய மாட்டேங்குது. என்ன லட்சுமி? தனலட்சுமி. மந்தா நமக்கெல்லாம் என்ன தெரியுதுல, கண்ணு தெரியுதுல. 8 லட்சுமி விட்டுட்டார். கையேந்தி கேட்டார், ஐயா இருக்கிறத கேளுங்க, கொடுத்துட்டு சாகரேன்னா. நீ செய்த தான தர்மத்தை கொடுன்னா. யான் செய் புண்ணியம் அனைத்தும் பெறுகிறேன் கொடுத்துட்டார். வாங்கினவருக்கு கொடுக்கணும்னு என்ன வந்துச்சு? உனக்கு என்ன வேணும் கேட்கிறாங்க. இல்லை என்று சொல்லிக் கொண்டு வருகின்றவருக்கு இல்லை என்று சொல்லாத இதயத்தை கூடான்னு கேட்ட ஒரே வார்த்தை யாரான்னு கேட்டா கர்ணன். உலகத்திலே இல்லைன்னு சொல்ல என்னது? இல்லைன்னு சொல்லிட்டு யாராவது என்கிட்ட வந்தா இப்பிறவி அல்ல 7 பிறவி எடுத்தாலும் இல்லை என்று சொல்லிக் கொண்டு வருகின்றவருக்கு இல்லைன்னு சொல்லாத இதயத்தை கொடு. ஏன்? நான் சில்லறை இருக்கு, பர்சுல இருந்து எடுக்கணும், அதை எடுத்து போடுறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டு நான் இல்லைன்னு சொல்லிடுறேன். தானே உண்மை? எல்லாரும் செய்யற தவறு தானே. அததான் அவர் சொல்றாரு. அப்படி எனக்கு அந்த ஒரு மனசை கொடுக்காத, எத்தனை பிறவி எடுத்தாலும் எல்லா பிறவியும் இந்த ஈகை குணத்தை கொடு. அதை தவிர எனக்கு உலகத்துல வேற ஒண்ணுமே வேண்டாம்னா. அவன் நல்ல அம்மா கேட்டுக்கலாம், நல்ல அப்பா கேட்டுக்கலாம், நல்ல
மனுமுறை கண்ட வாசகம் என்று ஒன்று உண்டு. வள்ளலார் சுவாமி ஏற்கனவே கூட பலமுறை பல பிரசங்கத்துல இதே காரணீஸ்வரர் கோயில கூட சொல்லியிருக்கேன் எல்லாருக்குமே. அதுல வருகிற பொழுது சொன்னீங்கன்னா, நல்லோர் மனதை நடுங்க செய்தேனோ, நற்றாற்றில் கையை நடுங்க விட்டேனோ, வழிய வரக்கிட்டு மானம் கெடுத்தேனோ, வரவு போக்கடியா வழி அடைத்தேனோ, தானம் கொடுப்போரை தடுத்து நின்றேனோ, தர்மம் பாராது தண்டனை செய்தேனோ, கலந்த சிநேகிதருக்கு கலகம் செய்தேனோ, மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்தேனோ, மன்னோரம் பேசி வாழ்வழித்தேனோ, குடிவை உயர்த்தி கொள்ளை கொண்டேனோ, குடிக்கின்ற நீருள்ள குடத்தை குத்தேனோ, ஏழைகள் வயிறை எரிய செய்தேனோ, இறப்போருக்கு பிச்சை இல்லை என்றேனோ. எல்லாரும் ஒரு காலத்தில் இறந்து விட போகிறவர்கள். நம்ம அத்தனை பேர் யாராவது சொல்லுங்க, நான் 4000 வருஷம் இருப்பேன், 3000 வருஷம் திருமூலர் மாதிரி உட்கார்ந்து இருப்பேன், திருமந்திரத்தை பாடிச்சு சொல்ல முடியுமா? எப்பன்னு யாருக்குமே தெரியாது, எப்ப வருமானே தெரியாது, யாரா இருந்தாலும் விடமாட்டான் இல்லையா? அப்போ எந்தாவது ஒரு நாள் நாம இறக்கக்கூடியவர்கள். வள்ளலார் சொல்றார், இறப்போருக்கு பிச்சை இல்லை என்றேனோ, பசித்தோர் முகத்தை பாராதிருந்தேனோ, பகை கொண்டு அயலார் பயிரை அடித்தேனோ, போர் சொல்லி குடும்பம் கலைத்தேனோ, கணவன் வழியில் நிற்போரை கற்பழித்தேனோ, கர்ப்பத்தை அடித்து கழித்திருந்தேனோ, குருவை வணங்க பூசி நின்றேனோ, குருவின் காணிக்கை கொடுக்க வளர்த்தேனோ, பட்சியை கூண்டி பதைக்கு அடைத்தேனோ, கல்லும் நெல்லும் கலந்து விட்டேனோ, கன்றுக்கு பாலூட்டாக கட்டி வைத்தேனோ, குருவை வணங்க பூசி நின்றேனோ, தந்தை தாய் மொழியை தள்ளி நடந்தேனோ. கடைசியா சொல்வார், தெய்வத்தை இகழ்ந்து செரு கடைந்தேனோ, என்ன பாவம் செய்தேனோ. ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது இதெல்லாம் படிக்கணுமா வேண்டாம்? ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது இதெல்லாம் படிக்கணும். நம்ம என்ன பாவம் பண்றோம்னா அதை பட்டியலிட்டு சொல்ற, இதெல்லாம் படிக்கணும். அப்போ சொல்ற இறப்போருக்கு பிச்சை இல்லை என்றேனோன்ற, தானம் செய்வோரை தடுத்து நின்றேனோன்ற. இன்னொரு பெரிய பாவம் என்னன்னா, கொடுக்கறதுக்கு அவர் வர இடையில அது நிறைய உண்டு, எல்லா இடத்துலயுமே, இங்க எல்லா இடத்துலயும் உண்டு. அதனால சொல்றார், வையில் கதிர் வடி வேரோரை வாழ்த்தி என்றும் நொய்யில் பிளவர வேணும் பகிர்வீங்கள். ஒரே ஒரு சிறு துளி கொடு, அது என்னைக்கு உனக்கு பெரு வெள்ளமாக வரும்னா பாசக்கயிறு போட்டு உன்னை எடுத்து செல்லுகிறவர். அதான் இங்க சொல்றார், வெயிற்கு ஒதுங்கா உதவா உடம்பின் வெறு நிழல் போல் கையில் பொருளும் உதவாது காணும் கடைகளிக்கேன். கடைசி வழி வரும் பொழுது நீங்க இரும்பொட்டுல சேர்த்து வச்சுக்கிறதோ, வீடோட வச்சுக்கிறதோ, இல்ல காரு பங்களா வீடு வாசல் மனைவி மக்கள், வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரைக்கும் பின்னாடி ஒரே ஒரு ஆள் கூட வரமாட்டாங்க. ஆனா யார் வரும்? நாம் செய்த தான தர்மங்கள் நம் பின்னால் வரும். அதுக்கு பழமொழி ஒன்று உண்டு, என்னது? தனக்கு மிஞ்சியதுதான். அப்படின்னா தப்பா புரிஞ்சு வச்சுருக்கோம் எல்லாரும். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்க செய்யக்கூடிய தானமும் தர்மமும் உங்களுக்கு மிஞ்சி, உங்க பின்னாடி உங்களுக்கு உதவியதற்கு மிஞ்சிதான் உங்க பிள்ளைக்கோ மனைவிக்கோ உங்க பேர பிள்ளைகளுக்கோ வரும். கண்ணன் செய்த தான தர்மம் அவன் மனைவிக்கு போகல, அவன் பிள்ளைக்கு போகல, அவன் அம்மா அப்பாவுக்கு போகல, அவனுக்கு மட்டும்தான் வந்தது. அதனாலதான் கடைசியா பகவான் பார்த்தார், இவனை எதையும் கொல்ல முடியாது, நான் போய் வாங்கினா அவனை கொல்ல முடியும்னு சொன்னார். அந்த தான தர்மம் இருக்கின்ற வரைக்கும் அவனை கொல்ல முடியல. தர்மம் தலை காக்கும், என்னைக்கா இருந்தாலும் தலை காக்கும். அப்போ இந்த பாட்டு எத்தனை கோடி பேரும் யோசிப்பாரு, எத்தனை முறை படிக்கணும் இந்த பாட்டை, எவ்வளவு சிந்திக்கணும். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய 100 ரூபாயில 1 ரூபாயாவது தானம் பண்ணுங்க, 1 ரூபாயாவது முடிஞ்ச வரைக்கும் ஏழை எளியவர்களுக்கு கொடுங்க, இல்லாதவங்களுக்கு கொடுங்க. ஆனா நம்ம எல்லாம் என்ன பண்றது தெரியுமா? மிகப்பெரிய தப்பு என்ன தெரியுமா? நம்ம வசதிக்கு ஏற்றவங்களை கூப்பிட்டு வச்சுதான் அறுசுவை விருந்து உண்டா இல்லையா? நம்ம ஸ்டேட்டஸுக்கு தகுந்தவங்களை கூப்பிட்டுதான் விருந்து கொடுப்போமே தவிர, நம்மை விட கீழாக இருந்து வயிறு பசி என்று வரவங்களுக்கு இங்க போற இடத்துல போ வந்துட்டு எப்ப பார்த்தாலும் தட்டு திட்டு, எப்ப பார்த்தாலும் அம்மா பிச்சை பிச்சை, அதுல வேற இழிவா பேர பேசுவாங்க. மனம் நோக்கும் பாருங்க. அப்ப என்ன சொல்லுமா அந்த மனம், இந்த ஜென்மத்துல நான் எடுக்கிறேன், அடுத்த ஜென்மத்துல நீ எடுக்க, இந்த ஜென்மத்துல நான் எடுக்கிறேன், அடுத்த ஜென்மத்துல நீ எடுக்க. இந்த மனம் நோக்கம் இல்லையா? அப்பன்னா என்ன அர்த்தம்? கையேந்தி யார் கேட்டாலும் உங்க கையில என்ன இருக்கோ அதை கொடுங்க. எதுவாக இருந்தாலும், ஒருவேளை நீங்க பட்னியா இருந்து கூட ஒருவேளை உணவு கொடுங்க. அப்போ வையர் கதிர் வடிவேரோனை வாழ்த்தி வழிநெடுத்து என்றும் நொய்யில் பிளவர வேறும் பதுமெங்கள் நுங்கற்கு இங்கள் வெய்யிற்கு ஒதுங்க
உதவா உடம்பின் வெறு நிழல் போல். இது என்னைக்கு உதவாது, இது அழித்து போகக்கூடிய தேகம். ஆனா அதே மாதிரி நாங்க நீங்க சேர்த்து வச்சிருக்கக்கூடிய செல்வமும் அதனால இருக்கின்ற பொழுதே கொடுத்து 4 பேருக்கு சேர்த்தீங்கன்னா அந்த தர்மம் என்றைக்காவது உன் சந்ததிகளை 21 தலைமுறை காப்பாற்றும்ன்ற. எத்தனை தலைமுறை? 21 தலைமுறை. தாய் வழி 7, தந்தை வழி 7, தன்னுடைய வழியில் 7, 21 தலைமுறை. அந்த கர்ணன் தான் கண்ணப்ப நாயனார். கர்ணன் தான் இயற்பகை நாயனார். அர்ஜுனன் தான் கண்ணப்ப நாயனார், இயற்பகை நாயனார். மனைவியை கேட்டு பார்க்கலாம் கேட்டார். யாரு? சிவபெருமான். மனைவியை போய் கேட்டார். கேட்ட உடனே என்ன பண்ணிட்டான்? உன் ஜென்மத்துல எல்லாத்தையும் கொடுத்தானே, இந்த ஜென்மத்துல பொண்டாட்டிய கேட்டு பார்க்கலாம்டா. பொண்டாட்டியே எவனாவது கொடுப்பானா? சுவாமி நீங்க அழைச்சிட்டு போக. டே உன் சுற்றத்தவர்கள் எல்லாம் கையில கத்தி கிடப்பார எல்லாத்தையும் வச்சு நீ என்ன வெட்ட வராங்க அப்படின்னா அவதான் என்ன பண்ணிட்டார்? இயற்பகை முடிவா ஓலம் என்ன ரெட்ட வராம இருக்கிற சுற்றத்தவரை அத்தனை பெரிய வெட்டி கட்டார். நீங்க கூட்டு போங்க அப்படின்னு சொன்னார். அவர்தான் கர்ணனாக பிறந்தவர். முன் ஜென்மத்துல கர்ணன், அடுத்த ஜென்மத்துல இயற்பகை நாயனாராக வந்து பிறந்து தன் மனைவியையே இறைவனுக்காக, இறை அடியாருக்காக கொடுத்தவர். அது போல இங்க நம்மகிட்ட இருக்கக்கூடியவற்றை சிலவற்றை நம்மளால முடிஞ்ச வரைக்குமோ எல்லோருக்கும் தானமும் தர்மமும் செய்தோமே. ஆனால் நிச்சயமாக போற வழி என்று சொல்லக்கூடியது நமக்கு என்ன கிடைக்கும்? வானவர் நாடு வழி திறந்திரு. தானமும் தர்மமும் தான் செய்தால் என்ன கிடைக்கும்? அவை பிராட்டி சொல்றார், வானவர் நாடு வழி திறந்திடுமே. இருக்கிறதுலயே முக்கிய சிறப்பு, யாருக்கும் கடன் கொடுக்காத சிறப்பு எது? எங்கேயும் போகாதது. இது யாராலும் இறைவனால் கூட நீங்க செய்த தானத்தையும் தர்மத்தையும் அழிக்க முடியாது. அழிக்கவே முடியாத ஒன்றுன்னா அது எது? நாம் செய்யக்கூடிய புண்ணியம். அந்த புண்ணியத்தை யாராலையும் அழிக்க முடியாது. ஆண்டவன் நினைத்தாலும் அழிக்க முடியாத ஒன்னே ஒண்ணு அந்த புண்ணியம் என்பதை அருள்கிரி பெருமான் இந்த 18வது பாடலில் சொல்லுகிறார். அதே போல நாமும் முடிந்த வரைக்கும் எல்லோருக்கும் தானமும் தர்மத்தை செய்து முடிந்த வரைக்குமோ வரினருக்கு நொய்யில் விழவர வேணும் பகிர்வீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய நிகழ்வு இத்துடன் நிறைவடைந்து மீண்டும் நாளை 7 மணிக்கு சந்திப்போம் என்பதை கூறிக்கொண்டு எவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருந்த அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் எல்லாம் இறைவன் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தை தர வேண்டும் என்று சொல்லி வேண்டிக் கொண்டு தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.